டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ணன் பிள்ளையை வந்து தலைவராக்கி அவர் வந்து எல்லா மாவட்டத்தையும் டெவலப் பண்ணணுங்கிறதுக்கான அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம். அந்த பொறுப்பின் மூலியமாக அவங்க பல ஊர்களுக்கு அந்த கொரோனானால கொஞ்சம் டிலே ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 மாவட்டங்களை புதிய மாவட்டங்களை உருவாக்கி அதுல உறுப்பினரும் ஒரு 1000லேருந்து 1500 பேர் உறுப்பினரை உருவாக்கியிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கொரோனா முடிஞ்ச பிறகு அங்க எல்லாம் அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் ஓபன் பண்ண போறாங்க. நம்ம இன்னும் அங்கேயும் உங்களோட யூத் விங் அவர் நம்ம செல்வம் பிரதர் இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அவங்களும் ரொம்ப பிஸியான பர்சன்ஸ். விஐடி வைஸ் பிரசிடென்ட் வந்து செல்வம் அவ்வளோ அருமையாக நம்ம அமைப்பின் மீது ரொம்ப அன்பும் மரியாதை வச்சிருக்காங்க. சிறப்பாக செயல்படுறாங்க. நல்லா செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரமேஷ் அருணாச்சலம் இப்போ இந்த வெப் போர்ட்டலுக்கு வந்து நிறைய சிறப்பு எடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி அதை புதிய ஒரு ஷேப் கொடுக்குறாங்க. இதை நம்ம மக்கள் எல்லாரும் நல்ல விதமா பயன்படுத்திக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சூப்பர் ஸ்டைல் மாதிரி வந்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி பேசுறீங்க. ரொம்ப வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு கோ நெக்ஸ்ட் ஐட்டம் இன் தி அஜெண்டா. எல்லாரும் கேட்கற ஒரு क्वेश्चंस எல்லாரும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இம்பால் எப்படி சேர்றதுங்க? இம்பால் மூலமா எப்படி என் பெனிஃபிட்ஸ் அடிக்குது? நான் எப்படி பிசினஸ் நான் பண்றது? எப்படி ஜாப் நான் கிரியேட் பண்றது? எப்படி ஜாப் வாங்குறது? எல்லாமே இருக்கு. இதெல்லாம் சிங்கிள் விண்டோவோ நம்ம ஐயா ஒரு விஷயம் ரமேஷ் அண்ணா மூலமா impaweb.com அப்படி ஒரு போர்ட்டல் வெப்சைட் அழகா கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை பத்தி பேசுறதுக்கு திருப்பூர்ல சுரேஷ் அண்ணா ஒரு ஷார்ட்டா கிறிஸ்பா முடிச்சிருக்கீங்க. Thank you so much. I welcome சுரேஷ் அண்ணா from திருப்பூர். Suresh Anna, please unmute and talk. Thank you Naveen. Thank you Raghuram Anna. ரொம்ப வண்டர்ஃபுல்லா சொன்னீங்க. இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. உங்களோட as usual பொலைட் பிச் வந்து ரொம்ப நல்ல ரீச். And taking this opportunity, thanking Arunachala Ayya and Captain Bro and all our pillars of IMPA. And இப்போ வந்து எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு இடத்துல ஒரு போர்ட்டலா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்ல வந்து ஐயாவோட விஷன்ல வந்து கிரியேட் ஆகிறது தான் impaweb.com. இன்னும் ஒரு 10 நாள்ல வந்து அது கம்ப்ளீட்டா வந்து லைவ் பண்ணி கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் 2 weeks டைம்ல. இதுல இருந்து வந்து நம்ம கம்பெனி ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு பிசினஸ் இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு இந்தியா மார்ட்டை பத்தி தெரியும், ட்ரேட் இந்தியாவை பத்தி தெரியும். ஜாபுக்காக நோக்ரி.com, இண்டீட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் இருக்கு. ஒரு தகவல் வேணும், நம்ம ஊர்ல எந்த விஷயம் எங்க கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம justdial.com பார்ப்போம். இது எல்லாமே சேர்ந்த ஒரு விஷயம் தான் வந்து impaweb.com. அந்த impaweb.comல நமக்கு வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற நம்ம ஆட்களுக்கு வேலை வேணும் அப்படின்னாலும் அங்க கிடைக்கும். வேலை உங்களால கொடுக்க முடியுமா? ஒரு 5 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா? அது பியூனா இருக்கலாம், வீட்டு வேலைக்கு இருக்கலாம், டிரைவரா இருக்கலாம், இல்ல மேனேஜரா இருக்கலாம். நீங்க அதுல போஸ்ட் பண்ண முடியும். ஒரு கான்டாக்ட் வேணும் எனக்கு, இப்போ நான் இங்க இருக்கேன், எனக்கு சென்னையில ஒரு கான்டாக்ட் வேணும் அப்படின்னா அதுல கொடுத்துக்க முடியும். உங்க பிசினஸ் ப்ரொஃபைல் அதுல மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படிங்கிறதையும் நீங்க அதுல போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி வந்து எண்ட் டு எண்ட் உங்களுடைய தேவைகளையும் வளர்ச்சியும் நோக்கத்தையும் கருத்துல வச்சு டெவலப் பண்ற ஒரு போர்ட்டல் தான் impaweb.com. இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து என்னால வந்து எந்த பிசினஸ்லயும் இல்லை, நான் மெம்பரா இருக்கணும் அப்படின்னா பேசிக் மெம்பர்ஷிப் வந்து 3 இயர்ஸ்க்கு 200 அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்றாங்க. வெரி மினிமல். இன்னைக்கு 200 ரூபாய் அப்படிங்கிறது ஒருவேளை நம்ம சாப்பிடுற ஒரு டிஃபன் பண்ணா கூட ஆயிடும். பட் அது வந்து ஒன்லி ஃபார் பேசிக் மெம்பர்ஷிப். அதுல இருந்து நீங்க வந்து மெம்பரா உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், உங்களோட பேசிக் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேட் மெம்பர், நான் ஒரு பிசினஸ்ல இருக்கேன், ட்ரேட் பிசினஸ் என்னோட ட்ரேட் டீடைல்ஸை போடணும் அப்படின்னா காஸ்ட் இஸ் 1200 per annum. அதுல வந்து நம்மளோட என்கொயரியை போஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட டிமாண்ட் அண்ட் சப்ளையை மெயின்டைன் பண்ணி நீங்க வந்து என்டையர் குளோபல் அசஸ் பண்ணிக்க முடியும். எல்லாரையும் நீங்க டைரக்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஒரு அன்பிலீவபிள் சர்வீசஸ். இதை வந்து நம்ம வந்து இந்தியா மார்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் பர் இயர் நான் வந்து பே பண்றேன். ஆல்ரெடி அலிபாபால வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேல கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த வந்து நமக்கு பயங்கர அஃபோர்டபுள் காஸ்ட்ல நம்மளுடைய கம்யூனிட்டியோடைய பிசினஸ் பண்றதுக்கான ஒரு எண்ட் டு எண்ட் போர்ட்டல் தான் வந்து impaweb.com. இதை பத்தி தனியா ஒரு செஷன் இருக்கும், அதுல ரொம்ப டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போதைக்கு இது வந்து ஒரு ஜிஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நவீன், ஓவர் டு யூ. சூப்பரா சொன்னீங்கன்னா impaweb.com எல்லாரும் போங்க. சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் ஆகுங்க. We are on Facebook லைவ்ல இருக்கோம். So many members are watching, almost 170 cross ஆயிட்டு Zoomல. Now இப்போ ஸ்பீக்கர் செஷன் போயிடுச்சு. ஸ்பீக்கர் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு சாந்தி விஜயகுமார். எதுக்காக சாந்தி விஜயகுமார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா மேம் தான் இந்த ஸ்பீக்கரை ரெஃபர் பண்ணாங்க. வண்டர்ஃபுல் ஸ்பீக்கர்.
மேம் உங்களோட ஸ்பீக்கர் செஷன் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நீங்க கொடுத்துடலாம் ஸ்பீக்கர் பத்தி ப்ளீஸ். சாந்தி மேம், ஐ வெல்கம் யூ. Good evening, Mr. Raghuram sir, Ramesh brother and Aya and technical team. Good evening, our IMPA dear brothers and sisters. I have great pleasure in introducing Mrs. Mahalakshmi Arunraj Kumaran. She has done her master's in Glasgow Caledonian University in Scotland. She is passionate about international export-import management, marketing and sales. She is expertise in international marketing strategies and policies. She worked in UK and having lot of experience. And now she is a guest faculty in Export-Import Organization, FIO. She is a consultant in Consult Kruba. She is also conducting classes in export-import management as well as mentoring the aspiring exporters. அவங்களோட ட்ரைனிங் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கோர்ஸ் மெட்டீரியல் ஆன் ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன், மார்க்கெட் ஐடென்டிஃபிகேஷன், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டிங், யூசிங் த டேட்டா ஃபார் இன்டர்நேஷனல் மார்க்கெட் என்ட்ரி. முக்கியமாக ஒரு விஷயம், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரை எப்படி பிளான் பண்ணி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு நல்ல மென்டரா மேம் இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா அவங்கள பற்றி நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா முடிச்சுக்கிறேன். ஐ வெல்கம் மிஸ்ஸஸ் மகாலட்சுமி மேம் டு டேக் திஸ் செஷன். மேம், stage is yours, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. I request the speaker to take a session. Before that, one announcement to all. உங்களுக்கு நிறைய क्वेश्चंस கேட்க போறோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்த பெரிய பெரிய டாபிக், பெரிய பெரிய சப்ஜெக்ட். சோ எந்த क्वेश्चन இருந்தாலும் chat boxல போட்டு வைங்க. ஆஃப்டர் தட் அஸ்வின் வந்து ஒரு மாடரேட்டர் இருப்பாரு. உங்க क्वेश्चन கேட்டுட்டு ஆன்சர் பண்ண போறோம். So please do write your question in chat box. Ma'am, Mahaleshwaram, the stage is yours. Please. Thank you so much. I'm really glad to be here among you. The count is increasing. So now I am obliged to this opportunity. I personally thank Shanti ma'am for this opportunity and very glad to meet you, Raghuram sir, again in this platform. So இன்னைக்கு நம்மளோட செஷன் வந்து 2 பார்ட்ஸா நான் ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து எக்ஸ்போர்ட்ஸ் பிஃபோர் கோவிட், டியூரிங் கோவிட், ஆஃப்டர் கோவிட், and what are the 3 things you have to concentrate to be successful in export business. As Navin said, உங்களுக்கு என்ன question நாலும் chatல போடுங்க. We will definitely get back to this. So I'm going to share my screen. Hope I'm very audible to everyone. Yes, madam, you are audible. Okay, Yes, thank you. you are audible. You are audible. Just a minute, ma'am. Raghuram sir சூப்பரா சொல்லிருக்க ஒரு ஐடியா. இன்னும் கொஞ்சம் நல்லா பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்றதுக்கு உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு மேம் பேசுறது மட்டும் நீங்க ஆடியோல கேட்டா பெட்டரா இருக்கும். Thank you, Raghuram sir, for your feedback. Thank you, ma'am. Please go ahead. Okay. So yes. Yeah, கோவிட்ல இப்போ ஆக்சுவலி நடந்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, there are 3 things that's happening. Before COVID, இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னோம்னா, it was not in a great position. Already exportsல வந்து இந்தியா நிறைய they were falling behind. Reason என்ன அப்படின்னா, first வந்து still India was approaching exports like the traditional market. எப்படி நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சா நம்ம வந்து பண்ணுவோமோ, டைரக்ட் செல்லிங், ஒருத்தர் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா தெரிஞ்சவங்களோட மட்டும் தான் அதிகமா பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப அக்ரெசிவா மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு ஒருத்தர் தெரியாது, நம்ம எப்படி ஒருத்தவங்களை ட்ரஸ்ட் பண்ணி போறது, இந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். மார்க்கெட்டை 3 லெவல்ல ஸ்பிளிட் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் எடுத்தா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எஸ் Shall I proceed? You can proceed, ma'am. You can proceed. Yes, okay. So international, இப்போ ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு எடுத்தா யூசுவல் 99% அப்படின்னா நெய்பர் என்ன பண்றாங்க, நம்ம பொருளை வச்சிருக்கிற ஒருத்தர் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றாங்க அவரை. சாரி, someone has muted me as well. You are audible, ma'am. இல்ல நீ கேக்குறது. Fine. Okay. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட நெய்பர் என்ன பண்றாங்க, இன்னொருத்தர் இந்தியால இருந்து ஒருத்தர் இந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னா அதே மார்க்கெட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும், அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ நமக்கு பெரிய சேலஞ்சே என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரைஸ்ல காம்பீட் பண்ண முடியலங்கிறது பெரிய சேலஞ்சா இருந்தது. And we were depending so much on incentive from the government. So last year என்ன ஆச்சு, so the US has started challenging us. US நிறைய pressure கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும், where they were feeling they are taking advantage of US market.
இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இந்தியன்ஸ்க்கு இருந்தது. பிகாஸ் வி வேர் ஆல் ஃபோக்கஸிங், மோஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் வந்து வேர் ஃபோக்கஸிங் ஆன் யூஎஸ் மார்க்கெட். ஸோ இது ஒரு பெரிய சேலஞ்ச் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு. இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் வேர் ஃபைண்டிங் இட் ஹார்ட் டு டைவர்சிஃபை டு அதர் மார்க்கெட்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, வெரி ஃபியூ பீப்புள் வேர் ஃபோக்கஸிங் ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், மார்க்கெட் டைவர்சிஃபிகேஷன். அதாவது ஒரு பொருளை எடுத்துட்டா அந்த பொருளை எப்படியெல்லாம் மாற்றி ஒரு மார்க்கெட்டுக்கு கொடுக்கலாம், இல்லை அந்த பொருள் எப்படியெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொன்று வந்து ஒரு பொருள் எக்ஸ்போர்ட்டுக்குன்னு எடுத்துட்டா ஸ்ட்ரெயிட்டா எங்க பையர் இருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டா யாரு நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க, இதுதான் ஒரு மைண்ட் செட், இந்தியன்ஸோட மைண்ட் செட்டா இருந்துச்சு. பட் ரேதர் அதுக்கு பதிலா யாருக்கு இந்த பொருள் வந்து வித்தா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. அடுத்த சேலஞ்ச் பாத்தீங்கன்னா வால்யூம் எக்ஸ்போர்ட் வேணும், கண்டெய்னர்ஸ் தான் வேணும். ஒரு வேல்யூ அடிஷன்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. அண்ட் எதுக்கு எடுத்தாலும் சைனாவோட பயம். நம்ம இந்த பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா சைனாவும் எக்ஸ்போர்ட் பண்ணுச்சுன்னா இதுல எப்படி நம்ம காம்பீட் பண்ண முடியணும். ஸோ இந்த காரணங்கள்னால இந்தியா வந்து பின் அடைஞ்சிட்டு இருந்தது. ஆனா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் குளோபல் மார்க்கெட் சினாரியோல பார்த்தோம்னா we are one of the top 10 exporters. பட் நம்மளுடைய the percentage we are occupying in global trade வந்து only 2.2% approximately, that is including the service. அப்ப இந்தியன் கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து தேவர் ஃபோக்கஸிங் ஆன் சர்வீஸ் செக்டர்ஸ் தான். ஒரு இந்தியா வந்து ஒரு சர்வீஸ் எக்கனாமியா எடுத்துட்டு போகணும். ஒரு $5 trillion எக்கனாமியா $3 trillion வந்து சர்வீஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். அதில் $1 trillion வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை பூஸ்ட் பண்ணும். அந்த மாதிரி தான் இந்தியாவோட ஃபோக்கஸ் இருந்துட்டு இருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா சர்டன் ப்ராடக்ட்ஸ் we are the monopoly in the Indian market, I mean in the global market. டர்மரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தான் குளோபல் மார்க்கெட்ல லீடர்ஸ். ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தான் குளோபல் மார்க்கெட்ல லீடர்ஸ். ஸோ இந்த மாதிரி சர்டன் ப்ராடக்ட்ஸ்ல, இது நான் ஆக்ரோ சொல்றேன், இதே மாதிரி சர்டன் அதர் ப்ராடக்ட்ஸ் ஆல்சோ வி ஆர் லீடர்ஸ் இன் த இன்டர்நேஷனல் மார்க்கெட். பட் அதுக்கு ஸ்போர்ட்ஸ் குட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் நாட் அட்ராக்டிங் இனஃப் சப்போர்ட் ஆர் ஒரு ஒரு இனோவேஷனே இல்லாம இருந்துட்டு இருந்தது எக்ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் தட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம எடுக்கல. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸோட டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months there will be change. நம்ம மோஸ்ட்லி என்ன நினச்சிக்குவாங்கன்னா இந்த வருஷம் ஒரு பொருள் இப்படி வித்தாங்கன்னா அடுத்த வருஷமும் நம்ம அதே மாதிரி தான் விற்போம், இல்லாட்டி த்ரூ அவுட் த இயர் இந்த பொருள் இப்படித்தான் விற்கும் அப்படின்னு. இப்போ இந்த ஃபோரம்ல இந்த இடத்துல வந்து we have mixed group. I see some of you are already in exports. Some of you சார் சொன்ன மாதிரி உங்களோட டர்ன் ஓவர் ரொம்ப பிக் டர்ன் ஓவர்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கலாம். சிலர் வந்து நீங்க ஸ்டார்டிங் இதுல இருக்கலாம். ஸோ ஐம் ட்ரைங் டு பேலன்ஸ் வேர் எவ்ரி ஒன் ஆர் ஏபிள் டு கெட் த இன்புட். இப்போ COVID-19 நடந்த சேலஞ்ச் என்ன, வென் இட் ஸ்டார்டட், இதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம். பட் டு கெட் இன் டு த ஃப்ளோ ஐ எம் கவரிங் தீஸ் பார்ட்ஸ் அஸ் வெல். ஸோ ஒரு யூஸ்வலா எக்ஸ்போர்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா Q4, அதாவது லாஸ்ட் 3 months இயர்ல லாஸ்ட் 3 months தான் டிமாண்டை வந்து டிரைவ் பண்ணும். ஏன்னா அந்த டைம்ல தான் ஃபெஸ்டிவல் பீரியட் இருக்கும். யூஸ்வலாவே ஒரு பர்ச்சேஸ் பவரை இன்க்ரீஸ் பண்றதுன்னா ஃபெஸ்டிவல் பீரியட். இது நார்மல் பையிங் மைண்ட் செட். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல்காகவோ ஒரு ஃபங்க்ஷனுக்காகவோ சேவ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த டைம்ல தே வில் பி வில்லிங் டு ஸ்பெண்ட் ஆன் பையிங் ப்ராடக்ட்ஸ் ஆர் அக்யூரிங் தி சர்வீசஸ். பட் என்ன நடந்துச்சு லாஸ்ட் இயர்லனா, லாஸ்ட் 3 months வந்து அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் சைனா வாஸ் ரொம்ப ஊஹான் மாகாணத்தினால ரொம்ப ஹிட் ஆனதுனால சைனால இருந்து சப்ளை ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆச்சு. இப்ப சைனால இருந்து சப்ளை ஆகுது அப்படின்னா ஒரு எக்கனாமில ட்ரேடிங்ல இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆவாங்க. ட்ரேடிங்ல இருக்கிறவங்க அஃபெக்ட் ஆனாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இருக்கிறதான எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அடி வாங்கும். ஸோ இதே தான் லாஸ்ட் 3 monthsல நடந்தது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா 2020 ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த மாதிரியான டிமாண்ட் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு சப்ளைக்கான சேலஞ்சான ப்ராப்ளமா ஆரம்பிச்சு when it started spreading to other countries இது டிமாண்டுக்கான சேலஞ்சா ஆக ஆரம்பிச்சிடுச்சு. So the Indians, we were very poor in planning and preparation. So that actually this has become an operation challenge because we were not preparing for நமக்கு வந்து நிறைய crisis management, disaster management இருந்தாலும் there were no pandemic preparedness management. ஒரு ஆப்ரேஷன் நடக்கலைன்னா ஒரு 3 monthsக்கு ஆப்ரேஷன் இல்லாட்டி எப்படி பிசினஸை சஸ்டெயின் பண்றதுன்னு ஒரு சஸ்டெயினபிலிட்டி பிசினஸ் மாடலே வந்து நம்ம கிட்ட இல்லை. அண்ட் த வர்ஸ்ட் திங் இஸ் எல்லா இடத்துலையும் கிரெடிட்.
இந்தியால வந்து எல்லா ஐம் ஜஸ்ட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஸோ தட் ஒன்லி தட் கேன் ஹெல்ப். உங்களுக்கு இந்த சினாரியோ எல்லாமே தெரிஞ்ச சினாரியோ, எல்லா இடத்துலயும் கிரெடிட். ஸோ மணி இஸ் கெட்டிங் லாக் எவ்ரிவேர். பிசினஸ் ரன் பண்றதுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். இதுக்கு இடையில ஆர்டர்ஸ் ஆர் கெட்டிங் கேன்சல்ட். இன்னொன்னு இது பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், இது வந்து ஹியூஜ்லி அஃபெக்டட் பிகாஸ் நம்ம இப்போ பங்களாதேஷ் அண்ட் இந்தியா இருக்காங்க. சில ப்ராக்டிக்கல் சினாரியோஸ் அண்ட் லைவ் சினாரியோஸ் ஆல்சோ ஐ வுட் லைக் டு ஆட். இப்போ பங்களாதேஷோட கவர்மெண்டோட பங்களாதேஷோட இது பார்த்தீங்கன்னா, தே ஆர் டேக்கிங் ஆர் பொசிஷன் அஸ் அ லீடிங் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்டர்ஸ் and government is supporting them quite a lot because they are prepared for 2 seasons, winter and summer. But Indian exports la pathina, we are supplying mainly for the summer season. Winter season kanadu illa, so ipo summer mudinju pochu. So nammaloda orders ellame cancel ஆக ஆரம்பிச்சிட்டு, it is very highly labor oriented unit. ஸோ இப்போ இது அஃபெக்ட் ஆச்சுன்னா இதுல உள்ள சுத்தி இருக்கிற எல்லா யூனிட்டும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டிமாண்ட் முன்ன மாதிரி ஃபோகாஸ்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா கஸ்டம்ஸ் கிளியர் பண்றதுக்கு பெரிய சேலஞ்சு. மோஸ்ட்லி டாக்குமெண்ட்ஸ் கிளியர் ஆகுது. இப்போ சைனால இருந்து எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்டக் ஆகும். பேங்க் டு பேங்க் வரதோ இல்லை கஸ்டம்ஸ்ல கிளியர் பண்றதோ மூவ்மெண்ட்டோ பயங்கர சேலஞ்ச். கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த 4 days லாக்டவுன்னால திருப்பி ஸ்லோ டவுன் ஆச்சு. வி எக்ஸ்பெக்ட் May 20th மேல வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டம்ஸ் தான், கஸ்டம்ஸ் ஆல்ரெடி ஒர்க்கிங், லாஜிஸ்டிக்ஸ் வந்து திருப்பி ரிவைவ் ஆகுங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஐம் ஷோர் சம் இந்த லாஜிஸ்டிக்ஸ்ல இருந்து யாராவது இருப்பீங்க, ஷிப்மெண்ட் கேட்டகரியில இருந்து நீங்க டெஃபினெட்லி யாராவது இருப்பீங்க. ஸோ கண்டிப்பா May 20th மேல 100% நார்மலுக்கு வராட்டாலும் ஒரு 25% நார்மலுக்கு வரும். and the preference will be given for the essential goods. as such இந்தியால இருந்து மாஸ்க் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, சானிடைசர் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, மெடிக்கல் கிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. சர்டன் எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே, கரண்டா குளோபலோடைய சிச்சுவேஷன், குளோபல் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன் என்ன? லாஸ்டா இதுக்கு முன்னாடி இருந்த எக்கனாமிக் சேலஞ்ச் பாத்தீங்கன்னா 2008க்கு வந்து ரெசிஷன். 2008ல இருந்த நம்மளுடைய எக்கனாமி வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி. பட் இப்போ இருக்கிற எக்கனாமி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் வேர்ல்ட்ல எந்த கண்ட்ரி எடுத்தாலும் they are not self sufficient, they cannot sustain by themselves, they depend on other countries prospect to local economic may. So this is the big thing that is happening right now. எல்லா கண்ட்ரியுமே will start preparing எப்படி அவங்க செல்ஃப் சஃபிஷியண்டா ஆகலாம், இல்லாட்டி how can they minimize the dependency on other countries. இப்போ இதுல இந்தியாவுடைய பார்ட் என்னங்கிறதும் நம்ம where we can identify the opportunityங்கிறதும் நம்ம அடுத்ததுல பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஆக்சுவல் சேலஞ்ச் என்ன? டிமாண்ட் அண்ட் சப்ளை சேலஞ்சா? தட் இஸ் செகண்டரி. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆப்ரேஷன் சேலஞ்ச். நம்ம கிட்ட டிமாண்ட் நம்மளால கிரியேட் பண்ண முடிஞ்சாலும் நம்மளால ஆப்ரேட் பண்ண முடியல. ஸோ அதனால ஒரு அன்சர்டனிட்டி ஓவர் ஃபிஸ்கல், மானிட்டரி அண்ட் ட்ரேட் பாலிசி, இது மூணுமே ப்ராப்பர் இன் ஹேண்ட் இருந்தா மட்டும்தான் இது ரிவைவ் ஆக முடியும். அண்ட் இதுல வந்து we might have different opinion on what government is doing, but ஒரே ஒரு விஷயம் which I am so happy about the step taken by Indian government is initiating the G20 call. So in the G20 call la pathina, they have promised $5 trillion they will flush it into the global economy. அதுல அவங்க மூணு தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, because these works have already been started. COVID-19, ஆஃப்டர் COVID-19 எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மாடல்ஸ் சேஞ்ச் ஆகும், எல்லா ஒர்க்கும் ஃபாஸ்டரா நடக்கும், மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ரேஷன்ஸ் வில் கோ இன் டு டிஜிட்டலைசேஷன், அத்தாரிட்டிஸ்க்கு அஃபீஷியல்ஸுக்கு பவர்லாம் மினிமைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் வில் பி அ சிச்சுவேஷன் ஆஃப்டர் COVID-19. ஸோ இந்த G20ல அவங்க 3 இடத்துல வந்து வி வில் ஃபண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி எந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் கொலட்ரல் ஃப்ரீ ஃபண்டு வருமா, லோன் வருமான்னு கேட்டால் we know the status and I don't have any input on that. But எதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will develop the infrastructure. இந்தியாவில் ஏன் நம்ம ப்ரைஸ் காம்படிட்டிவா இல்லை, நம்ம ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கொட்டேஷன் கொடுக்கும்பொழுது ப்ரைஸ் காம்படிட்டிவா இல்லைன்னா ஒரு ரீசன் என்னன்னா we are very poor in costing. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களோட எக்ஸ்போர்ட்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதே என்னன்னா காஸ்டிங் எப்படி பண்றதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் காஸ்ட் வெரி ஹை. இட் இஸ் 14% of our GDP, whereas other countries எல்லாம் வந்து இட் இஸ் வெரி less than
10%. அதனால தான் அவங்க காம்படிட்டிவா இருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம், அதுல வந்து அதிகமான funding will go into logistics, in developing the infrastructure and in developing the technology. So these are the three areas where every government will start focusing. One is logistics, one is infrastructure, one is third is technology. So this is how things have been in international trade before, during and after. So இப்போ நம்ம எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த சீசன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் சர்வீஸ் அண்ட் குட்ஸ் கண்டிப்பா டிமாண்ட் இருக்கும். ஆனா நீங்க உடனே நீங்க ஒரு புது எக்ஸ்போர்ட்டரா இருந்தா டக்குன்னு எசென்ஷியல் குட்ஸ்ல இறங்கிடாதீங்க. பிகாஸ் உங்களை மாதிரி நிறைய பேர் அதுல இருப்பாங்க. உங்களுக்கு இப்போ ஒரு புது ப்ராடக்ட் ஹேண்டில் பண்றதை நீங்க இப்போதான் புதுசா ஹேண்டில் பண்றீங்கன்னா it will be very challenging. But what you should do is, I'm very much sure IMPA வந்து different countryல இருந்து இருப்பீங்கன்னு. So this is the right time you will have a huge advantage. So one of our role is we act as a knowledge partner for business associations like this to facilitate the international trade without any hiccups or hassle-free international trade. In the time, I will show you the 2030 agenda. These are all it will all speed up the process. ஒரு எக்கனாமில வந்து நடக்க வேண்டிய எவ்வளவு குயிக்கா டிஜிட்டலைஸ் பண்ண முடியும், எவ்வளவு குயிக்கா ஒரு கண்ட்ரியை வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரியா கண்டிப்பா ஆக்க முடியாது இதுக்கு மேல. பட் எந்த அளவுக்கு மத்தவங்க மேல டிபெண்ட் ஆகுறத வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு someone please co-host. Okay, thank you. இத வந்து இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அஸ் ஐஎம்பிஏ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு நீங்க ஒரு ட்ரேட் ஹப்போ இல்லாட்டி உங்களோட இதை நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுல அந்த கண்ட்ரிக்குள்ள எக்கனாமியை சப்போர்ட் பண்ற ஆக்டிவிட்டிஸ் என்ன, அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் என்ன, அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இந்தியால இருந்து நம்ம எப்படி வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து பண்ணலாம், நீங்க அதை தான் ஃபோக்கஸ் பண்ணலாம். you will have a huge advantage over others because you are operating well mannered, நல்ல ஸ்ட்ரக்சர்டா நீங்க கேட்டதுல இருந்து I believe நீங்க well structured நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. So this will be a huge advantage for you. So it should be like the business supporting the essential goods and service, and ஒவ்வொரு கண்ட்ரியோட எக்கனாமியை டிரைவ் பண்ற இண்டஸ்ட்ரி எதுவோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரியவோ இல்ல ஒரு பையரையோ ஒரு டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இதுக்கு மேல நீங்க ஒரு வெண்டார் லிஸ்ட் நீங்க வந்து லிஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் நீங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. அது போக ஒரு பேக்கப் டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் சப்ளை பண்ணக்கூடியவங்க யார் யாரு, அதுல ஹெச்எஸ் கோட் வாரியா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஹெச்எஸ் கோட் வாரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் பி குயிக் இன் ரெஸ்பாண்டிங். we have different associates in different countries. அதுல வந்து ஏன் இந்தியன்ஸோட டீல் பண்றதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க, why do you want a middle person when you want to deal with Indian exporters அப்படிங்கறச்ச they gave 3 answers. பட் இதுல எதுவுமே குவாலிட்டி பத்தியோ இல்ல பிரைஸ் பத்தியோ எதுவுமே அவங்க கொடுக்கல. அண்ட் ஒன் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். வாட் தே செட் வாஸ், எங்களுக்கு வந்து நல்லா தெரியும் சைனால வந்து நாங்க என்ன ப்ராடக்ட் சொல்றோமோ அது அப்படியே எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. they won't give customization. உங்களுக்கு அதிகமா சைனால இருந்து இருக்காது. இந்த பொருள் இந்த ரேட்ல வேணுமா, இதுதான் இதுவா, ஓகே எவ்வளவு வேணும், டெலிவரி. ஆனா ஏன் சைனா கிட்ட போறாங்கன்னா, ஒரு என்கொயரி நீங்க சைனால பிளேஸ் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணீங்கன்னா 3 secondsல ரிப்ளை வருது. இதே நீங்க மெயில்ல போட்டீங்கன்னா 3 minutes you will get the quotation. நமக்கு தெரியும் as Indians what we do, நம்ம ஒரு நாள் எடுப்போம் 2 நாள் எடுப்போம் இது. பட் இப்படி இல்லாம ஒரு வெண்டர் டேட்டா பேஸும் நீங்க கிரியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்பேக்டரி ரேட் ஒரு 1 வீக்குக்கு இப்போ நீங்க மார்க்கெட் ரேட்ஸ் எல்லாம் நீங்க அப்டேட் பண்ற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் பொழுது யூ வில் பிகம் ஃபேவரட் ஆஃப் தி இம்போர்ட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. they would love to deal with you. ரெஸ்பான்ஸ் வந்து இது பண்ண முடியலன்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மிடில் பர்சன் ஏன் போக வேண்டியது இருக்குன்னா, என்ன கொஸ்டின் கேட்டாலும் எஸ்ன்னு பதில் சொல்றாங்க. இப்போ நாங்க ஒரு பொருள் வேணும் அப்படின்னு கேட்டா அந்த பொருள் இருக்கா இல்லையா, வாட் இஸ் த ரியாலிட்டின்னு ஆன்சர் பண்றதுல எது சொன்னாலும் செஞ்சு தரோம்னு சொல்றாங்க. அது வந்து எங்களுக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அஃப்கோர்ஸ் வி லைக் டு பி வெரி பாசிட்டிவ், வி லைக் டு ஹெல்ப் அதர்ஸ். பட் இது வந்து ஒரு நமக்கு ஒரு பேக்லாகா இருக்குது. இந்தியன்ஸோட டீல் பண்ணா அவங்க ரியாலிட்டி சொல்ல மாட்டாங்க. they will give yes answers for everything. Then what will it end up அப்படின்னு. மூணாவது வந்து வெரி பேத்தட்டிக். என்ன அப்படின்னா பேமெண்ட் டேர்ம்ஸ். இப்போ டீல்ஸ் எல்லாம் இது பண்ணி கொடுத்தா
எங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ரெகுலரா ப்ராப்பரா அஷ்யூர் பண்ண மாதிரி டைமுக்கு பே பண்றது கிடையாது அப்படின்னு. ஸோ தே நோ வென் தே கம் டு இந்தியா வாட் டைப் ஆஃப், உங்களை விட அவங்களுக்கு நல்லா தெரியும் பையர்ஸ்க்கு இந்தியால இந்த மார்க்கெட். இப்போ நார்த்ல போய் சூரத்துக்கு போனா இந்த இந்த ஐட்டம் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான் கிடைக்கும். இதே சவுத்துக்கு வந்தா ஈரோடுக்கு வந்தா என்னது கிடைக்கும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். பெல்ட்டா எந்த லெதரா எந்த பெல்ட்டுக்கு போகணும், லெதர் பெல்ட்டுக்கு போகணுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ரைஸ்னா எங்க போகணும்னு தெரியும், கன்ஃபெக்ஷனரினா எங்க போகணும்னு தெரியும். So they know because இந்தியாலயும் அந்தந்த பிளேஸ்ல இட் ஆக்ட்ஸ் லைக் a hub. இந்த இடத்துல இதுதான் கிடைக்கும், கெர்கின்ஸா திண்டுக்கல் தான் போகணுமா, they know what they can get from each market. அதனால ஏன் இப்ப காடமம் இங்க இருந்து தான் போகுது, why they are buying from நம்ம neighbors கேரளைட்ஸ், because they are there, அவங்க தான் அங்க இருக்காங்க. ஸோ டீலிங் இஸ் ஹேப்பனிங். நிப்பா வைரஸ்னா உடனே அங்க வந்து ட்ரேட் ஸ்டாப் ஆயிருது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, இஃப் யூ ஸ்டார்ட் டுடே 1 இயர்ல you will be doing amazing international trade market. You will have ample of corpus fund with you. So idu vandu we support how to create this as a Consult Kruba knowledge partners. So actively involved in networking. இன்னைக்கு நீங்க பண்றீங்க இல்லையா, இதே மாதிரி you put a specialized team, you meet regularly. நீங்க கன்சிஸ்டண்டா பண்ணும்பொழுது எவ்ரிடே நீங்க ஃபாலோ அப் பண்ணும்பொழுது you will be in amazing step. நீங்க ரொம்ப ஆக்டிவா நெட்வொர்க் பண்ணுங்க, ஃபோக்கஸ் ஆன் வாட் ஆர் யுவர் கோல்ஸ், அதுல எப்படி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஹியூஜ். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடமே இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கோயிங் டு ஓப்பன் அப். ஆனா இந்தியன்ஸ் ஆர் நாட் ப்ரிப்பேர்ட், தட் இஸ் த ரியல் ஃபேக்ட். அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த 1 இயருக்கு டிராவல் இண்டஸ்ட்ரி அதிகமா ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ டிராவல் இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் ஆகி நிறைய சர்வீசஸ் இருக்கு. இப்போ இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா 3 விதத்துல தான் பையர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. ஒன்னு கஸ்டம்ஸ் டேட்டா எடுத்து எந்த இந்தியன் யாருக்கு சப்ளை பண்றானோ அவங்களையே காண்டாக்ட் பண்றது, ப்ரைஸ் கிடைக்கிறது கிடையாது. ரெண்டாவது வந்து தே வில் கோ ஃபார் எக்ஸிபிஷன்ஸ். எக்ஸிபிஷன்ஸ்க்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு தெரியாது, மார்க்கெட்டுக்கு போய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாது, அங்க போய் எக்ஸிபிட் பண்ணிட்டு வருவாங்க, சில கான்டாக்ட்ஸ் மட்டும் எடுத்துட்டு வருவாங்க, அது ஒர்க் அவுட் பண்றதுக்கு பல நாட்கள் ஆகும். மூணாவது B2B டெலிகேட்ஸ் போவாங்க, இல்லாட்டி பையர் செல்லர் மீட்டிங் போவாங்க. அங்க ப்ராப்ளம் சேலஞ்ச், இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், த மெயின் சேலஞ்ச் குட் பி when it is organized by the trade associations. அவங்க டேட்டாபேஸ்ல இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ்க்கு தான் அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க. But in reality, there may be business organizations and groups. They may not get invited for such meetings. அப்போ business synergy பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாலாம் இருக்காது. So this has been a challenge. இது நீங்க நிறைய பேர் ட்ரை கூட பண்ணியிருப்பீங்க. இதுல நீங்க ஃப்ரூட்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. If you are having conversion rate, if you had conversion rate more than 10%, 20%, you are subject matter expert in that. ஸோ யூ கேன் உங்களுடைய அந்த நாலேஜை நீங்க வந்து கொடுக்கலாம் உங்களுடைய இதுக்கு. ஸோ அடுத்தது ஒர்க் அவுட் ஆக போகிற ஒரே ஒரு பிஸ்னஸ் மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் பிஸ்னஸ் மாடல் தான் அதிகமா ஒர்க் அவுட் ஆகும் ஆஃப்டர் கோவிட் பீரியட். இப்போ எல்லாருமே டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்க்கு. அண்ட் யூ ஆர் ஆல்சோ டேக்கிங் சோ மச் ஆஃப் ஸ்டெப்ஸ் ஆன் தட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல். பட் டிஃபைன் யுவர் யூனிக்னஸ். ஏன்னா இப்போ ட்ரேட் இந்தியா மார்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலிபாபா வச்சுதான் ஆரம்பிச்சுப்பாங்க. பட் நீங்க ஆக்டிவா பார்த்தீங்கன்னா அலிபாபா இந்தியாவில் ஆக்டிவா B2B இது ஃபோக்கஸ் பண்ணல. தே ப்ரொமோட், நிறைய பேரை ப்ரொமோட் பண்ணி அதில் ஆட் பண்ணுவாங்க. பட் மேனுஃபேக்சரர்ஸ் தான் அதிகமாக அதில் வந்து பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. ஸோ டிஃபைன் யுவர் யூனிக்னஸ். இப்போ அவங்களே என்ன செய்யறாங்கன்னா ஃபண்டிங் எல்லாம் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ், டேட்டா பேஸ் கலெக்ட் பண்றதுல தான் தே ஆர் ஸ்பெண்டிங் சோ மச் ஆஃப் time and energy. So why should someone, apart from what is the value addition you are going to give, how closer you are going to bring the opportunity, அதை நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா it will be great help. அதுக்கப்புறம் வாட்சிங் அவுட் த ட்ரெண்ட்ஸ். இப்போ என்ன நடக்குது இந்த நேரத்துல, இப்போ திடீர்னு ஒன்று வந்து பீக்குக்கு போய் நிற்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டியை டச் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் நியூ எக்ஸ்போர்ட்டர், அதுக்கு நீங்க கேட்டகரைஸ் பண்ணுங்க. எக்ஸ்பர்டீஸ் இன் தட் ஃபீல்டு, பல வருஷமா ஒரு பொருளை டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெண்டை வந்து மேட்ச் அப் பண்ணும். அவங்களுக்கு இப்போ காயர் அப்படின்னா முக்கால்வாசி காயர் கோஸ் ஒன்லி டு சைனா. பட் பாத்தீங்கன்னா அதுதான் லாஸ்ட் இயர் அதிகமா 700 crores வந்து அடி வாங்குச்சு. அப்படி பண்ணாம எந்தெந்த எக்கனாமில எது ட்ரெண்டா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குன்னு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க.
ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சஸ்டைனபிலிட்டி கோல்டில் 17 கோல்ஸ் இருக்கு. இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆஃப்டர் கோவிட் எதுக்கு அதிகமாக போகும்னா கோல் நம்பர் 9. ஸோ தே வில் ஃபோக்கஸ் ஆன் பிரிங்கிங் அ யூனிஃபைடு இல்லாட்டி ஒரு காமன் எக்கனாமி மாதிரி. அண்ட் ஆல்ரெடி இதில் வந்து அதிகமாக ஆர்சிஇபி ஏன் இந்தியா வந்து சைன் பண்ணலங்கிறத வந்து அதிகமாக பேசினாங்க. பட் ஈக்குவலி யுரேஷியா பேக்ட்னு ஒன்று பிஹைண்ட் த டாக் நடந்துட்டு இருக்கு, வேர் இந்தியா பிளேஸ் அ மெயின் ரோல் அலாங் வித் ரஷ்யா. அதுல பாத்தீங்கன்னா they are developing a maritime between சென்னை அண்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப், இப்போ ரஷ்யா பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு ஒரு பார்ட் இருக்கும், ஏஷியாவுக்கு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ நிறைய ட்ரேட் நடக்குது யூரோப் சைடில் உள்ள ரஷ்யா, பட் ஏஷியா சைடில் உள்ள ரஷ்யாவில் வந்து அவ்வளோ இது கிடையாது. ஸோ தே ஆர் டெவலப்பிங் அ மேரிடைம் பிட்வீன் நம்மளுடைய ரஷ்யாவுடைய ஏஷியா பார்ட் டு தி சைனா, ஐ மீன் டு இந்தியா, சென்னை. ஸோ இதெல்லாம் வந்து ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா பிகாஸ் சர்டன் ப்ராடக்ட்ஸ் ஈவன் நம்மளுடைய பிஃபோர் கோவிட் வந்து தே இன்வெஸ்டட் குவைட் அ லாட் ஆன் டைமண்ட், இந்தியா டைமண்ட் செக்டார். ஸோ எக்ஸ்பர்டீஸ் இருப்பாங்க உங்களோட இதில், நிறைய இதில் ஸ்கில்டு இருப்பாங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து தான் போகும் யூரோப்புக்கு, பட் எப்படி ரூட் ஆகும்னா சிங்கப்பூர் வழியாக ரூட் ஆகும் பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி ஃபேக்டர். பட் ஸ்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியனோட ஸ்கில். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அண்ட் நிறைய இப்போ வந்து 17 பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ், அதுதான் வில் பி அப்கமிங் பிஸ்னஸ் மாடல். அதில் தான் நிறைய சினர்ஜி இருக்குது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கோல்ஸில் சேனல் பார்ட்னர்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு மார்க்கெட்லையும் மூவ் பண்ணலாம். இப்போ யூனிஃபைடாக பார்த்தீங்கன்னா WHO வில் ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் ஆன் 16th கோல். 16th கோல் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஃபண்டு உள்ளே போகும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஓகே, இப்போ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எப்படி பையர்ஸ் கண்டுபிடிக்கணும், இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பிஸ்னஸ் அசோசியேஷன், கிளஸ்டர்ஸ் அண்ட் கொலாபரேஷன் மாடல் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 to 2020 ஒரு ஃபாரின் ட்ரேட் பாலிசி ஒன்று இருக்கு. அதே ஃபாரின் ட்ரேட் பாலிசியை தான் வந்து அடுத்த 1 இயருக்கு ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ உங்களுக்கு அதனால பெரிய சேலஞ்சஸ்லாம் இருக்காது. பேமெண்ட் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கிரெடிட் அவாய்ட் பண்ணுங்க, அட்வான்ஸ் பேமெண்ட்ல பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி யுசான்ஸ் எல்சி வந்து அதாவது எல்சின்னு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆர்டருக்குலாம் உங்களுக்கு எல்சி வராது. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 50க்கு மேலே, 50 lakhs 70 lakhsக்கு மேலே ஒரு மிக்சட் கண்டெய்னர் உங்களால் பண்ண முடியும். அங்கே உங்களால் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் இது பண்ண முடியும்னா பேமெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஈவன் யூ ஆர் டூயிங் டு யுவர் க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்தாலுமே திஸ் இஸ் நாட் அபவுட் ட்ரஸ்ட் ஃபேக்டரோ இல்லை சீட்டிங்கோ கிடையாது. நீங்கள் ரொம்ப அதிகமான சஸ்டைனபிள் பிஸ்னஸ் மாடலை கொண்டு வரணும். உங்களோட பிஸ்னஸில் வந்து கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கணும். நீங்கள் ப்ராஃபிட் கூட நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கலாம், பட் கேஷ் ஃப்ளோவை அதிகப்படுத்துறத ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. டிஃப்ரெண்ட் டைவர்சிஃபைடு, ஒரே மார்க்கெட் போகாதீங்க, டைவர்சிஃபைடு மார்க்கெட்ல நீங்க வந்து இது பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் வி ஆர் கம்மிங் டு த எண்ட் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் செக்ஷன், தட் இஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் COVID-19. ஸோ இதில் எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா shall we take up the question or we'll go to the second இது? Any one of you can சொல்லுங்க மேம், tell me what you want. Okay, we have completed the first part of our webinar. Okay, so second one, I'm going to show you what are the 3 things you have to focus on exports. Okay, you can proceed. Okay, I've got one answer, so I'm just going to proceed with that. So yeah, இப்போ எக்ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பண்ணும் பொழுது என்னது வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். I'll share another screen. Yes. ஓகே, ரைட். இதில் நீங்கள் 3 விஷயம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்போர்ட்ஸ்களை புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஜாமவான்களாக இருக்கீங்கன்னா இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. ஒரு ஓவர் த பீரியட் ஆஃப் இயரில் இதில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. புதுசாக உள்ளவங்க நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யூ வில் சேவ் லாட் ஆஃப் டைம், எஃபர்ட்ஸ் அண்ட் மணி இன் டு திஸ்.
உங்களுடைய எஃபர்ட் வந்து நீங்க அதிகமா சேவ் பண்ணுவீங்க. We call it as 2-4-6 strategy. There are two things we have to focus as a foundation of exports. There are 4 pillars that are in exports and 6 segments in the export process. இதை நீங்க ஒவ்வொரு டைமும் நீங்க செக் பண்ணீங்கன்னா எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் உங்களால சக்சஸ் பண்ண முடியல. ஆன் ஆவரேஜ் 6 months to 1 yearக்குள்ள உங்களால கண்டிப்பா எக்ஸ்போர்ட் ஆர்டர் வந்து கிராக் பண்ண முடியும் இஃப் யூ ஃபாலோ த ஸ்டெப்ஸ். அண்ட் ரிஸ்க் வந்து உங்களால மெட்டிகேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல எங்க வந்து லிங்க்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஃப்ளோ சார்ட் கிடைக்கும். உங்களோட எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்ல வந்து உங்களுடைய அட்வான்டேஜ் என்னங்கிறத உங்களால கிளியரா டிஃபைன் பண்ண முடியும். இதுல ஃபர்ஸ்ட் இது வாட் ஆர் த டூ ஃபவுண்டேஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் பிசினஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ், ரெண்டாவது வந்து பொசிஷனிங். ஐ ஹவ் நாட் யூஸ்ட் மார்க்கெட்டிங் பிகாஸ் பொசிஷனிங் கோஸ் பியாண்ட் மார்க்கெட்டிங். அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்ல 4 pillars இருக்கு. உங்களோட ப்ராடக்ட், நீங்க கொண்டு போற மார்க்கெட், காம்படிட்டிவ்னஸ். இதை வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றது இல்ல, இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபோர்த் இஸ் அ பிசினஸ் மாடல். ஐ ஹவ் ஆல்ரெடி டச்ட் குவைட் அ லாட் ஆன் பிசினஸ் மாடல். 6 segments in export process. ஒரு எக்ஸ்போர்ட் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுல வந்து 6 செக்மெண்ட் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் செலக்ஷன் அப்போ என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணும், மார்க்கெட் செலக்ஷன் அப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணும், லீகலி எப்படி நீங்க வந்து ப்ரிப்பேர்ட் ஆகணும், மார்க்கெட்டிங்னா எப்படி பண்ணணும், ஒரு சேல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எப்படி நடக்கும், எந்த ஸ்டேஜ்ல யூ நோ தட் பர்சன் இஸ் ரெடி டு பை, ஒரு ஜென்யூன் பையர் தானா, இவர்கிட்ட டீல் பண்ணலாமா டீல் பண்ணக்கூடாதான்னு எப்படி செக் பண்ணும், அந்த ஒரு எக்ஸ்போர்ட் எக்ஸிகியூஷன் வந்து நீங்க எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா 3 லெவல் ஆஃப் நாலேஜ் இருக்கு எக்ஸ்போர்ட்ஸ். நீங்க எக்ஸ்போர்ட்குள்ள நுழையும் போது இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் என்னங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அதெல்லாம் விட முக்கியம் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் தெரியணும், ஒரு டைரக்ஷன் இருக்கணும். ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா நம்ம இந்த டைரக்ஷன் கரெக்ட் தானே, இந்த பொருள் எடுக்கிறதே இந்த டைரக்ஷன் கரெக்ட் தானான்னு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா யூஸ் பண்ணணும். There are portals, free access portals இருக்கு, which are free to access from India. Even governments use those portals for to fabricate their strategies. ஸோ அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்களோட டைரக்ஷன்ல கிளியரா இருக்கணும். இந்த பொருளை நான் இதுக்காக தான் எடுக்கிறேன் இந்த அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பொருளை குறித்து தானே எக்ஸ்போர்ட் ட்ரெண்ட் தெரியணும். லாஸ்ட் 5 years இந்த இதுல என்ன நடந்திருக்கு, எதனால நடந்திருக்கு, எதனால இது க்ரோ ஆகுது. யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம்னா ஒரு பொருள் பீக்கா இருக்கும்போது அந்த பொருளை எடுப்போம். பட் அப்படி எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கக்கூடாதுன்னா ஏன் எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்கலாம்னா யார் எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எந்த பொருள் எடுத்தாலும் ப்ராக்டிக்கல் சினாரியோ ஒன்று இருக்கும், எக்ஸ்போர்ட்ல நடந்துட்டு இருக்கிறது ஒன்று இருக்கும். இட் இஸ் அன்எத்திக்கலோ இல்லை இல்லீகலோ கிடையாது. ஒரு நல்ல ஃபேமஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வந்து ட்ரை சில்லிஸ் எடுத்துக்கலாம். ஸ்ரீலங்கா மார்க்கெட்டே நம்ம வந்து குண்டூர் ஹப் வந்து ட்ரை சில்லியில வி ஆர் லீடர்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு புதுசா உங்களுக்கு என்கொயரி வருது, நான் ட்ரை சில்லி எக்ஸ்போர்ட் பண்ண போறேன் அப்படின்ட்டு நீங்க வந்து குண்டூர்லயோ இல்லை யார்ட்டையும் நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ்க்குன்னு ஒரு ரேட் தான் சொல்லுவாங்க. பட் நீங்க ஸ்ரீலங்கால உங்க பையர் பார்த்தா அதை விட ரொம்ப கம்மியான ரேட் சொல்லுவாரு. ஒரு $1,200 சொல்லுவாரு, இல்லாட்டி $1,400 சொல்லுவாங்க சீசன் பொறுத்து. ஆனா இது மேட்சே ஆகலையேன்னு உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்தந்த மார்க்கெட்டுக்குன்னு ஒரு குவாலிட்டி உண்டு. அதில் அஃப்ளோடாக்சின் சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய மொலாத்தல்ல வெள்ளை இருக்கிறது கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பழுப்பு நிறம் அங்கங்க இருக்கும். அந்த மாதிரியான உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா நீங்க எக்ஸ்போர்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி 2 விஷயம் நீங்க உங்களை பார்த்துக்கணும். ஒன்று, ஒரு ப்ராடக்டை உங்களுக்கு சோர்ஸ் பண்ற கெப்பாசிட்டி இருக்கா, இன்னொன்று அந்த ப்ராடக்டோட தரம் உங்களால யாரோட ஹெல்ப்பும் இல்லாம பார்க்க முடியுமா. இது வந்து ரொம்ப பேசிக். இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் எக்ஸ்போர்ட்ஸ்ல நீங்க யார்கிட்டயும் ஏமாற மாட்டீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து 80:20 ரூல்னு சொல்லுவோம். 80% வந்து உங்களுக்கு பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன்ல போகணும், உங்களுக்கு கிளியர் ரோட் மேப் இருக்கணும். 20% தான் எக்ஸிகியூஷன். ஸோ அந்த 80%ல நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துட்டோம்னா திஸ் இஸ் நார்மல் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ பிஸ்னஸ். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கும், ஒரு ரேபிட் க்ரோத் ஸ்டேஜ் இருக்கும், ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் இருக்கும், டிக்ளைன். அதுக்கப்புறம் ஒன்று அந்த ப்ராடக்ட் டை ஆஃப் ஆகும் ஆர் இட் வில் டேக் அப் அனதர் ரூட். இது வந்து எக்ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பேப்பர்ல பார்த்தீங்கன்னா நார்மலா புது எக்ஸ்போர்ட்டர் எங்ககிட்ட வந்தா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது ஒன்று நாங்கள் ரைஸ் எடுக்கணும்பாங்க, இல்லாட்டி காயர் எடுக்கணும்பாங்க. புது எக்ஸ்போர்ட்டர் அது ரெண்டும் எடுக்கவே கூடாது. பிகாஸ் இது வந்து அதெல்லாம் எப்படி போகும்னா ரொம்ப தின் மார்ஜின் இதுல போகக்கூடிய இது. அப்படி இருக்கும்போது ஒரு புது எக்ஸ்போர்ட்டர் வந்து எந்த ஸ்டேஜ்ல உள்ள ப்ராடக்ட் எடுக்கணும்னா
ரேபிட் growth ஸ்டேஜ்ல இருக்கிற ப்ராடக்டா இருக்கணும். இந்தியாவுக்கு வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியணும், பட் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியக்கூடாது. இட் குட் பி கன்ஃபியூஷன், பட் தேர் ஆர் டேட்டா அண்ட் டைரக்ஷன்ஸ் ஹவு டு டூ இட். ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் இருக்கும், நல்ல கான்செப்ட் இருக்கும், ஆர்கானிக், என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கான்செப்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸ். ஆனால் அது ஸ்டார்ட் அப் ஸ்டேஜ். அந்த ஸ்டார்ட் அப் ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப பல்கெல்லாம் வந்து யூ கேனாட் டூ. ரொம்ப அதிகமான மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும், பட் ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்கும். அந்த மாதிரியான பொருள் உங்களால் எடுக்க முடியுமா, பண்ண முடியுமா அப்படின்னு. கைண்ட்லி ப்ளீஸ் ஸ்க்ரீன் கொஞ்சம் யூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து வருஷம் ப்ரைஸே கிடைக்கல அப்படின்னா அது தொடாமல் இருக்கிறது பெட்டர். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபீல்டு எது, உங்கள் செக்டார் எதுவோ அதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஓகே, பொசிஷனிங் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஒருத்தர் ஏன் உங்ககிட்ட இருந்து வாங்கணும். ஒரு பொருள் நீங்களும் விற்பீங்க, இன்னொரு நாட்டுக்காரனும் விற்பாங்க, நீங்களும் விற்பீங்க, இன்னொரு எக்ஸ்போர்ட்டரும் விற்பாங்க உங்க கண்ட்ரில இருந்தே. அதே மாதிரி பையர் உங்ககிட்ட இருந்தும் வாங்கலாம், லோக்கல் ஒரு சப்ளையர்கிட்ட இருந்தும் வாங்கலாம். ஸோ யூ ஷுட் நோ வை சம்மன் ஷுட் பை ஃப்ரம் யூ. அண்ட் இந்தியன்கிறதுனால பை பண்றாங்களா, இல்லை நல்லா தெரிஞ்சவங்க, தட் இஸ் நாட் சாலிட் ரீசன். எவ்வளோ நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பொருளை செல் பண்ணி பிஸ்னஸ் வருமா, கேஷ் ஃப்ளோ இருக்குமா, தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் 4 விதத்தில் வந்து உங்களை பொசிஷன் பண்ணலாம் மார்க்கெட்டில். காம்படிட்டிவ் ப்ரைஸிங் வந்து மேனுஃபேக்சரராக இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம், ட்ரேடராக இருந்தாலும் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் 3 to 4 to 5 சப்ளையர்ஸ் உங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ப்ளே பண்ணலாம். இதுக்கு வந்து ரொம்ப பயங்கர கில்லாடி, அதாவது தரம் பார்க்க தெரிஞ்ச கில்லாடிங்கெல்லாம் இதை பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களால் வேல்யூ அடிஷன் பண்ண முடியுமா, ஒரு பொருள் எடுத்தா அந்த பொருளை எப்படியெல்லாம் உங்களால் வேல்யூ அடிஷன் பண்ண முடியும். ஒரு யூனிக் சர்டிஃபிகேஷன் இருக்கு, அந்த சர்டிஃபிகேஷன் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். இந்தியன்ஸ் நம்ம அவ்வளவா வி ஓன்ட் ஃபோக்கஸ் ஆன் சர்டிஃபிகேஷன்ஸ். இப்போ பெப்பர் மின்ட்னு ஒன்று இருக்கு, மின்ட் ஆயில் இருக்கு. இது வந்து வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று சைனா ப்ரொடியூஸ் பண்ணுது, இன்னொன்று இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மின்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபார்மாக்கு யூஸ் ஆகும், ஃபுட்டுக்கு யூஸ் ஆகும், காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஆனால் இதோட லீடிங் எக்ஸ்போர்ட்டர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் தான் லீடிங் எக்ஸ்போர்ட்டர். இது என்ன விஷயம் அப்படின்னா, மின்ட்ல ஒரு மின்ட் கண்டென்ட் இருக்கு 75%, 60%க்கு மேல. அது இந்தியாவிலேருந்து மட்டும்தான் கிடைக்கும். இந்த பிக்கஸ்ட் ஹப் இஸ் உத்தரப்பிரதேஷ்க்கு நியர், அந்த பெல்ட்ல இருந்து கிடைக்கும். இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா HACCP சர்டிஃபிகேஷன் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேஷன். அண்ட் ஆஃப்டர் கோவிட் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியா ஃபோக்கஸ் அதிகமாகும். இட் மே நாட் பி அ பிக் ஹிட் பிஃபோர், பட் டெஃபினட்டாக இட் இஸ் மை ஆஸ் பர் ஐ ஹவ் சீன் த ட்ரெண்ட். இதை நீங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிளஸ்டர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், ஒவ்வொரு செக்டாருக்கும் கிளஸ்டர்ஸ் கிரியேட் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு சப்சைடிஸ் வரும். இதுல நீங்க உங்களை வந்து அதுல எக்யூப் பண்ணிக்கோங்க, ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அதுல வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு. அது இப்பவே செலவு பண்ணுமான்னு யோசிக்காம அதுல இன்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா, அப்படி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்தியா மொரிங்கா, அனதர் வெரி குட் எக்ஸாம்பிள் இஸ் மொரிங்கா பவுடர். வேர்ல்டுல பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து இந்தியா தான் மொரிங்கா. பட் எல்லா EU மார்க்கெட்டும் தே வில் ஹேவ் தேர் ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் ஆஃப்ரிக்கா. டோட்டலா ஆஃப்ரிக்கா பாத்தீங்கன்னா வெறும் 11% தான் தே ஹேவ் மொரிங்கா இருக்கிறதே, முருங்கைக்காய் அங்க இருக்கிறதே வெறும் 11% தான். ஒரே ஒரு ரீசன், என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் அடல்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஹை. சர்டிஃபிகேஷன் இந்தியாவிலே ஒரு 8 எக்ஸ்போர்ட்டர்கிட்ட, இப்போ மிஞ்சி போனா ஒரு 10 எக்ஸ்போர்ட்டர்கிட்ட இருக்கலாம். அவங்க மட்டும்தான் ரொம்ப ஹை லெவல்ல வந்து மொரிங்கா சப்ளை பண்றாங்க. மற்ற எல்லாம் இது வந்து சூப்பர் ஃபுட். இந்த சூப்பர் ஃபுட்டோடைய கான்செப்ட், நியூட்ரிஷன் கான்செப்ட்லாம் கொஞ்சம் அதிகமா இது டெவலப் ஆகும். ஸோ இது சர்டிஃபிகேஷன் வந்து அதிகமா இது பண்ணாதனால இந்தியன்ஸால மொரிங்கா எக்ஸ்போர்ட்ஸ்ல வி ஆர் நாட் ரூலிங், வி ஆர் நாட் டூயிங் ஆஸ் ஹவு வி ஷுட் பி டூயிங். அதுக்கப்புறம் ஒரு வெல் டெவலப் சப்ளை செயின் ஆர் நெட்வொர்க் இருக்கணும். இங்க பொறுத்த வரைக்கும் whom do you knowங்கிறத விட who knows you well enoughங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒருத்தர் ரெஃபர் பண்ண ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், உங்களுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ 4 பில்லர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராடக்டை நீங்க எடுத்தீங்கன்னா சொன்ன மாதிரி உங்களுக்கு சோர்சிங் கெப்பாசிட்டி இருக்கான்னு தெரியணும், குவாலிட்டி நீங்க பார்க்கணும், உங்களுக்கு அந்த சப்ளை செயின் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒரு பொருள் வந்து ஆரம்பிக்குதுன்னா எல்லா பொருளுக்கும் ஒரு சீசன் இருக்கும், எல்லா பொருளுக்குமே ஒரு பீக் சீசன் ஒன்று இருக்கும், ஒரு ஆஃப் சீசன் ஒன்று இருக்கும். ஒன்லி சர்டன் ப்ராடக்ட்ஸ் மூவ் த்ரூ அவுட் த இயர். ஸோ உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்.
அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில், இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ல நீங்க ஆக்டிவா இருக்கிறதுனால அதோட மெயின் இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து ஏதாவது சப்போர்ட் வந்து இன்ஃபர்மேஷன் வருங்கிறதான் தவிர, பட் உங்களுடைய விசிபிலிட்டியை எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கிறீங்கிறது ஒரு எக்ஸ்போர்ட்னு டக்குன்னு மைண்ட்ல வந்து வரணும். ஒரு பொருள் எடுத்தாலும் இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படிங்கிற இது வர்ற மாதிரி உங்களை பொசிஷன் பண்ணுங்க. நிறைய ரொம்ப ஆக்டிவா இருங்க. பிசினஸ் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப கீனா இருங்க. உங்க செக்டர்ல நடக்கிற டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் குட் பி இன் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம், மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட்டா இருக்கலாம். ஸோ இதுல என்ன டெவலப்மெண்ட் நடக்குதுங்கிறதுல நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. ஒரு மார்க்கெட்னு எடுத்தோம்னா யூஸ்வலா நம்ம மார்க்கெட் செக்மெண்ட்டை யோசிக்கவே மாட்டோம். ஒரு மார்க்கெட் எடுத்தா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பையர்ஸ் இருக்காங்க, ரீட்டைலர்ஸ் இருக்காங்க, ஹோல்சேல்ஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பையர்ஸ் இருக்காங்க, ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸ் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. நமக்கு பையர் யாரு, யார் நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்க. நீங்க அப்படி இல்லாம ஒரு மார்க்கெட்னு எடுத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு கண்ட்ரி எங்க இருக்கு, அந்த கண்ட்ரியில உள்ள லைஃப் ஸ்டைல் என்ன, என்ன பாலிசிஸ். இப்போ ஒரு கண்ட்ரி எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த கண்ட்ரில இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை கவர்ன் பண்ற டிபார்ட்மெண்ட் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்க என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஹேப்பனிங் வந்து ஓகே அடுத்த 1 இயர் உங்களுக்கு பெரிய இது இருக்காது. பட் யூ கேன் நோ பிகாஸ் நமக்கு வந்து ஃபெஸ்டிவல் ரொம்ப பழைய மாதிரி கொண்டாட முடியாட்டாலும் அட்லீஸ்ட் வீட்டிலயாவது நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா கொண்டாடணும். இப்போ டெஃபினட்டா நான் சொல்லுவேன், பேக்கிங் பவுடருக்குள்ள டிமாண்ட் அதிகமா இருக்கணும். நீங்க ஃபேஸ்புக் எந்த சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் தினம் ஒரு 10 பேர் ஃபுட்டை பத்தி போஸ்ட் பண்ணுவாங்க. லாக்டவுனுங்கிறதுனால ஹோட்டல்ஸ் வேணா இதா இருக்கலாம், பட் ஆனா அந்த ப்ராடக்ட்டுக்கான நீடு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். எம்பசியோட கொஞ்சம் க்ளோஸா இது பண்ணீங்கன்னா, எம்பசிஸ் என்ன பண்றாங்க இப்போ, ஃபார்மா இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2 செக்டார் அவுட் ஆஃப் 30 செக்டார் விச் இஸ் நோன் ஃபார் இந்தியா, 2 செக்டார்ஸ் பெர்ஃபார்ம்ட் பிரில்லியன்ட்லி பிஃபோர் கோவிட். ஒன்னு வந்து ஃபார்மா செக்டார், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் செக்டார். இந்த ஃபார்மா செக்டார்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் டுக் அ ரோட் ஷோ, தே ப்ரொமோட்டட் நம்மளுடைய ஜெனரிக் மெடிசின்ஸ். ஸோ அதுல வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்போர்ட்ஸ் நடந்துட்டு இருந்தது. அடுத்தது மொபைல் வந்து இட் இஸ் நத்திங் டு டூ வித் இந்தியன் எக்ஸ்பர்டீஸ் ஆர் இந்தியன்ஸ் வந்து நம்ம ரொம்ப பெருசா எதுவும் பண்ணல. த மேனுஃபேக்சரிங் யூனிட் மூவ்டு ஃப்ரம் சைனா டு இந்தியா. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாயிடுச்சு. அவங்களோட டெவலப்மெண்ட் வந்து சைனால இருந்து பிஸ்னஸ் வெளியில வர்றதுனால இந்தியாவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமா இருக்குமான்னு கேட்டா அதே அளவுக்கான இந்தியா இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் when we compare with China. I'm not praising China, I'm giving the reality. So காம்ப்ளிகேட்டட். நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒரு சஃபிஸ்டிகேட்டட் ஃபீல் வந்து பிஸ்னஸ் இங்க வரதுக்கு நம்ம கொடுக்குறோம், அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் வில் கோ இன் டு இட். நம்ம டீப்பரா போனோம்னா லாஜிக்கலி ஸ்பீக்கிங் தே மைட் ஷோ இன்ட்ரெஸ்ட் டு கம் டு இந்தியா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் ஆக்சஸ், நாட் டு ஹெல்ப் இந்தியா. அந்த இதெல்லாம் கிடையாது. வியட்நாம் போகலாமா, இந்தியா போகலாம்னா இந்தியாவுக்கு வரலாம். இந்தியாவுக்கு எந்த மாதிரியான செக்டார் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னா, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங், அது வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. மெடிக்கல் டிவைசஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ், அந்த ஆக்ஷன்ஸ் ஏற்கனவே இட் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஈவன் பிஃபோர் கோவிட் இட் ஹஸ் ஸ்டார்டட். ஸோ இந்த இதில் வந்து டெவலப்மெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் இந்தியாவில இருந்து. Certain chemicals India is very well known for, especially in line with fertilizers. So இந்த மாதிரி இதுல பார்க்கலாம் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் ரிவைவ் ஆகிறதுக்கு. ஸோ காம்படிட்டிவ்னஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 3 லெவல் ஆஃப் காம்படிஷன் இருக்கு இந்தியா எக்ஸ்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் மற்ற கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எனக்கும் இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் இஸ் நாட் யுவர் காம்படிட்டர் அட் ஆல். நீங்க 2 பேருமே ஒரு சைட்ல இருந்தா பிளே பண்றீங்க. You have to define the uniqueness or the collaboration model நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மூணாவது வந்து அங்க இருக்கிற சப்ளையர்ஸ், அங்க இருக்கிற இம்போர்ட்டர்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறாங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஒரு யூஸ்வலாவே நம்ம வந்து எக்ஸ்போர்ட்ஸ்னா ஒரு பொருளை வித்தா ஒருத்தவங்க வாங்குவாங்க. தட் இஸ் நாட் ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ். ஃப்ரான்ச்சைசிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப், ஜாயிண்ட் வெஞ்சர், பார்ட்னர்ஷிப், வேர் ஹவுசிங் அண்ட் இ-காமர்ஸ். இ-காமர்ஸ் டெஃபினெட்லி ரொம்ப பில்ட் ஆகும், ரொம்ப இதா வரும். ஆனா நீங்க டிஃபைன் பண்ணுங்க. ஒரு இ-காமர்ஸ்னா நீங்க எதனால இ-காமர்ஸ்ல போடுறீங்க, எந்த அளவுக்கு உங்களால டெலிவரி கொடுக்க முடியும், அது நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு செக்டாருக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ஃப்ரான்ச்சைசிங் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ், யூனிக் கான்செப்ட்ஸ், இதெல்லாம் ஃப்ரான்ச்சைசிங்ல அதிகமா வந்து டெவலப் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ஸ், இன்ஜினியரிங் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்ஸ்,
இல்லை நிறைய உங்களுக்கு போகும். ஜாயிண்ட் வெஞ்சர் பார்த்தீங்கன்னா இப்போ அங்க இருக்கிற மேனுஃபேக்சரிங் யூனிட்டை ரிவைவ் பண்ண முடியும், உங்களால வந்து நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டீஸை வந்து ஷேர் பண்ண முடியும். ஸோ பார்ட்னர்ஷிப் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்ட் உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கும். உங்களால ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்ரஸ் பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் இஸ் நாட் அ கெட் குயிக் ரிச் ஸ்கீம் கிடையாது. இட் ஆல்சோ நீட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இட் ஆல்சோ நீட்ஸ் டைம் அண்ட் எஃபர்ட். It is simple but not easy. Export is simple but it is not easy provided you follow every step. ஸோ அடுத்த ப்ராடக்ட் செலெக்ஷன் வரச்ச ஒரு பொருள் வந்து எந்த செக்டார்ல வருது அதோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ கிரவுண்ட்நட் இந்தியாவில் இருந்து கிரவுண்ட்நட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் ப்ராடக்ட் தட் கெட்ஸ் எக்ஸ்போர்ட்டட். இது வந்து ஆயில் சீடுங்கிற செக்டார்ல வரும். கமாடிட்டி குரூப் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்நட்ஸுங்கிற கமாடிட்டி குரூப் வரும். அடுத்தது ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த பொருளே தோல் நீக்கினதா தோல் நீக்கலையா, என்ன அடுத்தது ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு என்ன வெரைட்டி, போல்டா ஜாவாவா ஜேஎல் மிக்ஸா, இதெல்லாம் இதோட எண்ட் யூஸ் என்ன எடுக்க போறாங்களா இல்லை ஃபுட்டுக்கு யூஸ் பண்ண போறாங்களா, எதுக்கு பட்டருக்கு எடுக்க போறாங்களா, எதுக்கு. அடுத்தது வந்து என்னென்ன சர்டிஃபிகேஷன் நீடட், காஸ்ட் தேவை. ஸோ ஒரு மார்க்கெட் பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட டாரிஃப் அண்ட் நான் டாரிஃப் டெக்னிக்கல் பேரியர்ஸ்ன்னு இருக்கு. சாப்பிட்ற எல்லா பொருளும் எஸ்பிஎஸ் வரும், அதாவது ஃபைட்டோ சானிட்டரி சர்டிஃபிகேஷன். ஒன் ஆஃப் த மெயின் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் சர்டிஃபிகேஷனுக்கு போக ஆரம்பிப்பாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் இது பார்த்தீங்கன்னா சீ ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டராக த்ரைவ் ஆகும். இது கோவிடுக்கு முன்னாடி வந்து இந்தியாவோட சீ ஃபுட்டுக்கு யூஸ்வலி இன்ஸ்பெக்ஷனுக்கு ஜப்பான்லேருந்து இயூலேருந்தும் வருவாங்க. ட்ராவல் பண்ண முடியாதுங்கிறதுனால ஜப்பான் அதை ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வி கேன் ஹாவ் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் அண்ட் வி கேன் டூ த எக்ஸ்போர்ட்ஸ். அந்த ஷ்ரிம்ப் ப்ரான்ஸ்லாம் இந்தியன் ப்ரான்ஸ்லாம் இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் எந்தெந்த மார்க்கெட், இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா மார்க்கெட் போனால் ஒரு மார்க்கெட்ல வேர் ஹவுசிங் அண்ட் நம்மளுக்கு நீங்கள் சிங்கப்பூர்ல பிரான்ச் இருக்கு, உங்க பேங்க் வந்து சிங்கப்பூர் ஆப்ரேஷன் இருக்கு, நீங்க வந்து கம்போடியாலேயோ இல்லை வியட்நாம்லேயோ இல்லை தாய்லாண்ட்லேயோ நீங்கள் வந்து ப்ராடக்ட் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ ஹாவ் ஆக்சஸ் டு த 9 மார்க்கெட்ஸ். டிஃபைன்டு மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் உங்களுக்கு அங்கே இருந்துச்சுன்னா. ஸோ லீகல் வந்து நார்மல் இந்த இது வந்து யூஸ்வலாக நீங்கள் கூகுள் போட்டாலே தெரியும். அண்ட் நிறைய ஒன் டே கிளாஸஸில் இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க, நீங்களும் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஐஇசி, பேமெண்ட் டேர்ம்ஸ்னா என்ன, இன்கோ டேர்ம்ஸ் என்ன, கமர்ஷியல் டேர்ம்ஸ். இப்போ வந்து 2020 இன்கோ டேர்ம்ஸே வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி 20 டர்ன் கமர்ஷியல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 2020 டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டிங்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கு. அடுத்து திருப்பி நான் இன்சிஸ்ட் பண்றது என்னன்னா ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் ஸ்ட்ரென்த். உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் கொலாபரேட் பண்ணுங்க. கிரியேட் அ ட்ரேட் ஹப் இன் எவ்ரி கண்ட்ரி. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டெவலப் யுவர் நெட்ஒர்க்ஸ். ஸோ சேல்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட்ஸில் வந்து யூனிக்னஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேல்ஸ் நடக்கும், அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூஷன் நடக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வரும், சேல்ஸ் அக்ரிமெண்ட் போடுவீங்க. பேமெண்ட் டேர்ம்ல ரொம்ப ரொம்ப கிளியரா இருங்க. டிடின்னு சொன்ன உடனே அட்வான்ஸ் பேமெண்ட் நினைக்காதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் நாட் இன் கரண்ட் யூஸ். ஸோ நீங்க அது தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸிக்யூஷன் ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருங்க. எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு பொருள் ரெடி பண்றதுக்கு 2 வீக்ஸ் ஆகும்னா பயர்ஸ் கிட்ட ஒரு 4 வீக்ஸ் கிட்ட சொல்லுங்க, 3 வீக்ஸ் சொல்லுங்க. கொஞ்சம் பிளான்டா ஒர்க் பண்ணுங்க, ஸ்ட்ரீம்லைன்டா ஒர்க் பண்ணுங்க. ஸோ எக்ஸிக்யூஷன்ல தான் உங்களுக்கு வந்து லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் வரும். ஸோ இஃப் யூ ஹாவ் அ வெரி குட் சிஹெச்ஏ, வெரி குட் டாக்குமெண்டேஷன் நாலேஜ்லாம் இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். அண்ட் இது எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர்ஸும் வந்துருச்சு. உங்களுக்கு காஸ்டிங் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் சாஃப்ட்வேரே வந்துருச்சு. ஒரு பேசிக் எக்ஸல் ஷீட் கூட போதும். உங்களுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் என்னங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா எல்லா இதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் க்ளோசிங் மை ப்ரெசன்டேஷன். ஸோ வெபினார் நம்ம இதோட நான் எண்டுக்கு வருது. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் போஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் ப்ரொவைடிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ we also handle the courses. இப்போ we are one of the pioneers in providing courses through online. So as a special token of appreciation எங்களை இன்வைட் பண்ணதுக்காக we would like to offer 50% off on our course. உங்களுக்கு I'll provide the link. You can connect. If you want to know more about us or எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னா நான் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். Please approach Shanti madam. She can arrange. So this is the link.
I would like to offer 50% off on our online program. Any questions, please? Let's have questions. Firstly, thank you so much. Crystal clear export பண்றது import export என்ன மாதிரி சேலஞ்ச் COVID-19ல ஃபேஸ் பண்ணீங்க, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிராப் பண்ணலாம் during this pandemic, அதெல்லாம் அழகா சொன்னீங்க. Thanks for that, ma'am. I would like to now take Ashwin. Ashwin will be the moderator for asking questions, ma'am. Ashwin, can you please unmute and take a lead? Yeah, thank you, Navin. Thank you, Mahalakshmi ma'am, for a wonderful session. ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. Exports, it's a huge topic. We doesn't know எப்படி கவர் பண்ணுவீங்கன்ட்டு, பட் ஒரு இன்ட்ரோடக்டரி இது மாதிரி டோட்டலா எல்லா ஏரியாவும் டச் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் இட்ங்க. I'll start the questions, மேடம். மேடம், இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் எவ்வளவு நாள் இந்த COVID-19 எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆக இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், எது மாதிரி இருக்கும்னு நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்க? இப்ப ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு பேமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வரும்? how can we ask the buyer? ஓகே இதுல வந்து ரெண்டு क्वेश्चन சொல்றீங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்ட்க்கு ஆன்சர் பண்ணிடுறேன். கோவிட் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுமா, லாக்டவுன் ஆகுமா ஆகாதா, அந்த யோசனைக்கே போகாதீங்க. let us get into reality. That's going to be the way forward. What we have to focus is, லாக்டவுன் முடியலையோ ஒரே ஒரு சேலஞ்ச் தான். லாக்டவுன்னால சேலஞ்ச் என்ன, ஆப்ரேஷன், மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனோ இதுவோ பண்ண முடியாது. அதை எஃபிஷியன்ட்டா நீங்க பண்ண முடியும் அப்படின்னு. இது வந்து இப்போ WTO எடுத்து ஒன்னு ஆப்டிமிஸ்டிக் கண்டிஷன், இன்னொன்னு வந்து பெசிமிஸ்டிக் கண்டிஷன். ஆப்டிமிஸ்டிக்ல எல்லாமே சரியாயிடும், குயிக்கா ரெக்கவர் ஆனாலுமே இட் வில் டேக் ஃப்ரம் 6 months to 1 year. இல்ல எல்லாமே மோசமாகும், திருப்பி வந்து போனாலும் இட் கேன் டேக் அப் டு 2 to 5 years. ஸோ இது சரியானதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமானா அப்படி கிடையாது. எக்ஸ்போர்ட்டோட யூனிக்னஸ் என்னன்னா, இங்க பண்ற எல்லா பிசினஸ் ஆக்டிவிட்டியும் பண்ணுவீங்க, செல்லிங் மட்டும்தான் அவுட் சைட் த கண்ட்ரி. ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையானது என்னன்னா, ஒரு நல்ல ஷிப்பர் உங்க கையில இருக்கணும், எந்த ஒரு கண்டிஷன்லயும் லைனர்ஸோட நல்ல கனெக்ட் இருக்கணும். என்னன்னா, அடுத்த ஒரு மாசத்துக்கு மட்டும் எந்த ஆர்டரும் மெட்டீரியலைஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு என்கொயரி வந்தாலும் டேக் ஒரு 2 months டைம் எடுத்துக்கோங்க. ஜூன்ல இருந்து ஆர்டர் மெட்டீரியலைஸ் பண்றோம்னு நீங்க கமிட் பண்ணிக்கோங்க. டோன்ட் கமிட் பிஃபோர் தட், பிகாஸ் சேலஞ்சஸ் வில் பி வெரி ஹை லெவல். இங்க நிறைய பேர் ஹை லெவல் இன்ட்ராக்ஷன் தெரிஞ்சவங்க இருக்கீங்க. ஸோ சிச்சுவேஷன் எப்போ நார்மல் ஆகும் அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் வெல்கம் டு த நியூ வேர்ல்ட். I don't think we will ever get back to the normal life we led before. Thank you, ma'am. Super, ma'am. I think Navin is having a question. Navin, can you unmute and ask, ma'am? Thank you, Ashwin. Ma'am, நான் வந்து டைரக்டா எக்ஸ்போர்ட் I'm a retailer, jewelry retailing for 36 years. வந்து எங்க கோல்ட் பார்த்தா இந்தியால மைனிங்கே கிடையாது. சரி, உங்க வாய்ஸ் கிளியரா இல்ல நவீன், கொஞ்சம் டிஸ்டர்ப் தான். இப்போ கிளியரா இருக்குங்களா மேம்? Is it audible? Audible. Ma'am, I'm a retailer. நான் கோல்ட் வந்து இந்தியால மைனிங் கிடையாது. We used to import from other countries. So இப்போ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேன் ஆனதால எங்களுக்கு என்ன மாதிரி புல்லியன் இண்டஸ்ட்ரிக்கு பாதிப்படையும், எப்போ வந்து இந்த ரிலாக்ஸேஷன் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்க? when is going to be resuming the normal condition? இந்த क्वेश्चन கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வர கதை என்னன்னா, ஒரு தட்ட போயிட்டு பின்னாடி புறா வச்சுட்டு இது உயிரோட இருக்கா இல்லையான்னு கேட்ட கதை தான் அது. ஆனஸ்ட்லி திஸ் இஸ் வாட் எனக்கு வருது. பிகாஸ் கோல்டோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியா இஸ் த ஹையஸ்ட் கன்சம்ஷன் மார்க்கெட். அது உங்களுக்கே தெரியும். எப்போ நடக்கும்னா, கல்யாணம், ஃபெஸ்டிவல். அக்ஷய திருதிக்கு என்ன கதை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதே தான் இனிமேலும் நடக்கும். ஸோ நீங்க வந்து அக்ஷய திருதியில ஒரு பிசினஸ் மாடல்ல தான் நீங்க ஏதாவது யூனிக் டிசைன் கொண்டு வந்திருக்கேன், ராசி இருக்கு, இல்ல புதுசா வந்து இனோவேட்டிவா இன்ஸ்பிரேஷனா நீங்க கொண்டு வந்தாதான் சேல்ஸ் பார்ட். சரிங்களா? பையிங்ல இம்போர்ட்ல எப்போ பேன் லிஃப்ட் பண்ணுவாங்க, நார்மல் ஆகுமானா, honestly I don't have answer for that, because gold is not a primary importance for நம்மளோட இது வந்து இட்ஸ் அ கன்சம்ஷன் மார்க்கெட். நீங்க ஜாப் இப்ப கோல்டு மைனிங்னால நீங்க ஜாப் கிரியேட் நீங்க எப்படி வேணா யோசிக்கலாம். அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து த்ரைவ் ஆகுது, திடீர்னு பர்ச்சேசிங் பவர் ரொம்ப ஹை ஆயிடுச்சு, அங்க நமக்கு இருக்கிற டயாஸ்பரா, இந்தியன் டயாஸ்பரா எல்லா இடத்துலயும் உண்டு, இந்தியன் டயாஸ்பரா ரொம்ப விரும்புறாங்க
அங்க ஒரு ஏதாவது டெவலப் பண்ணலாம் நீங்க நினைச்சு இத பிசினஸ்ல எக்ஸ்போர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாதான் உண்டே தவிர நார்மலா இம்போர்ட் பேன் லிஃப்ட் பண்ணுவாங்களான்னா சாரி. தேங்க்யூ மேடம். கொஸ்டின் வந்து மாலதி ஃப்ரம் பேங்களூர். அவங்க என்ன கேக்குறாங்க, we are doing sell read for cloth merchandising பண்ணிட்டு இருக்கோம். என்ன which is the merchandising? best side வாய்ஸ் கிளியரா இல்லங்க, சாரி. சரி, வாய்ஸ் கிளியரா இல்லங்க. women clothing. கிளாத்திங்கா? women clothing. women clothing. ஓகே. yeah கரெக்ட்டுங்க. நீங்க வந்து இப்ப கிளாத்திங் போனீங்கன்னா இப்ப அடுத்த ஒரு 3 ரீஜியன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பேக் டு நார்மலுக்காக வரதுக்கான இல்லாட்டி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அபார்ட் ஃப்ரம் எசென்ஷியல் வந்து ஆப்பிரிக்கா மார்க்கெட்டு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா மார்க்கெட் அண்ட் காமன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற கசகஸ்தான், யுஸ்பெக்கிஸ்தான், பெலாரஸ், ஜார்ஜியா, கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இந்த கண்ட்ரிஸை வந்து இந்தியா ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. நீங்க இந்த கண்ட்ரியில உங்களுக்கு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா women garment is a very good product, very good product in exports, and as Indians we have very unique position in that. நீங்க வந்து இத e-commerce first develop பண்ணுங்க. ரெண்டாவது you see whether you can tie up with some distributors or you can develop distributors channel. உங்களோட பிராண்ட் கொண்டு வர முடியும். இது வந்து என்னன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி பொறுத்து. உங்களுக்கு வந்து என்னால ஒரு தனி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் சேனலே கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் போங்க. ரீட்டைலிங்ல தான் உங்களுக்கு இதுல வந்து மணி, கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹோல்சேல்ஸ் போட்டீங்கன்னா ஒன்லி யுவர் someone who is buying from you can get a good margin. Okay, wholesale and one. Thank you ma'am. Yeah நம்ம அடுத்தது வந்து மாரிஸ் Good evening. Can you suggest some Ashwin, your voice is breaking. Okay, நான் இந்த இது முடிச்சறேன். ஓகே, இன்னும் இந்த முந்தின क्वेश्चनக்கே ஒரு பார்ட் ஆஃப் ஆன்சர் இருக்கு. சோ அவங்க கேட்டிருக்காங்க, இஸ் இட் லைக் அலிபாபா அண்ட் ட்ரேட் இந்தியா ரைட் வெப்சைட் டு. ஓகே, இந்த டிஜிட்டல்ல வந்து 2 இது இருக்கு. ஒன்னு வந்து அக்ரிகேட்டர் வெப்சைட்னு ஒன்னு இருக்கு, இன்னொன்னு ஸ்டாண்ட் அலோன் வெப்சைட் இருக்கு. இதுக்கு மேல அலிபாபா ட்ரேட் இந்தியால ரொம்ப ஸ்கோப் கிடையாதுங்க ஆனஸ்டா. ஏன்னா அவங்க எப்படி வந்து என்கொயரிஸ் வரும்னு பாத்தீங்கன்னா அலிபாபா சினாஜி இஸ் டிஃப்ரெண்ட், தேர் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் இஸ் டிஃப்ரெண்ட். மோஸ்ட் ஆஃப் த B2B போர்ட்டல்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அவங்களோட க்ளோஸ் நெட்வொர்க் இல்லாட்டி ட்ரேட் ஃபேர்ஸ், எக்ஸிபிஷன்ஸ், அதுல இருந்து வர கான்டாக்ட்ஸ் தான் நீங்க போடுவாங்க. இதுல நீங்க கோ ஃபார் வேர்ல்ட் பிசினஸ்ல யாராவது மெம்பர் ஆயிருந்தீங்கன்னா நீங்க அதிகமா பாத்தீங்கன்னா அதுல இந்தியன் நேம்ஸ் தான் இருக்கும். சில B2B போர்ட்டல்ஸ் தான் என்கிட்ட சண்டையே போட்டிருக்காங்க, நீங்க எப்படி நீங்க சொல்லலாம் நாங்க இப்படிதான் பண்ணுவோம், பட் தட் இஸ் தி ரியாலிட்டி. அதெல்லாம் பார்க்காதீங்க. நீங்க எப்படி அந்த சேனலை கிரியேட் பாருங்க. ஹலோ, ஓகே, திருப்பி அதான் சொல்றேன், நீங்க அலிபாபா ட்ரேட் இந்தியாலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இட் இஸ் நாட் இதுக்கு ஆஃப்டர் கோவிட் வந்து நீங்க இவங்களோட பிசினஸ் மாடல்ஸே பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இன்னும் எங்க ஆயா வீட்டு அந்த டேஸ்ட் மீன் குழம்பு எனக்கு Sorry. Hello. Yes. Good evening, madam. My name is Kutralingam. We are in the logistics industry. இப்போ லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ எங்களோட அபெக்ஸ் பாடிஸ் எல்லாமே வந்து தே ஆஸ்க் அஸ் டு கலெக்ட் தி இமிடியட் பேமெண்ட். வேரஸ் வந்து இன்னைக்கு வேற எந்த கஸ்டமர்ஸுக்கும் எல்லாமே கிரெடிட் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனால ஃபியூச்சர்ல சினாரியோ எப்படி இருக்கும்? ஒன்னு லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியோட சினாரியோ. ரெண்டாவது ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸை மூவ் பண்றதுல இருந்து அதுக்கப்புறம் கிளியரிங் பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஏகப்பட்டது இருக்கு, அங்க டெலிவரி வர இருக்கும். அப்ப நம்ம இது எப்படி வந்து ஃபியூமிகேஷனோ குவாரண்டைன் எப்படி பண்ண போறோம்? இதுலனால காஸ்ட் வேற இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் பார்த்து அது போக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொலம்போ, யூஎஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்போர்ட்டர்ஸ்க்கு பேமெண்ட் வந்து ஆஃப்டர் 90 days அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க பேங்கர்ஸ் சைட்ல இருந்து. அப்போ அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்குலாம் எப்படி இந்த பேமெண்ட்ஸ் எல்லாம்
சார் மியூட் ஆயிட்டீங்க நீங்க. சார் உங்க சவுண்ட் மியூட். ஹலோ, எஸ் எஸ். கேக்குதுங்களா மேம்? கேக்குது. ஓகே, யூ ஹேவ் ஆஸ்க்ட் so many questions which government has to answer, but நான் இது வரைக்கும் கேட்ட क्वेश्चनக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் சார். இது ஃபர்ஸ்ட் உங்க இண்டஸ்ட்ரி construction field about ஃபோக்கஸ் பண்ணுவாங்க after corona because இப்போ வந்து ஹலோ எஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்க இண்டஸ்ட்ரி தான் ஃபோக்கஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்டோ இல்ல ஃபர்ஸ்ட் இம்போர்ட் what about வரும். construction fields எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியண்டா இருக்கோ அவ்வளவுக்கு பெட்டர். பட் ரெண்டாவது எக்ஸ்போர்ட்டர்ஸோட பேமெண்ட் இட் இஸ் பெரிய இந்தியன் கவர்மெண்டே அதுக்கு ஆன்சர் பண்ணல. ஐ கேனாட் ஆன்சர் ஃபார் தட். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங் தான். ரெண்டாவது உங்களை இமிடியேட்டா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வேணா டவுட்டா இருக்கும், பட் தட் இஸ் a குட் வே ஃபார்வர்ட். பிகாஸ் நம்மளோட மைண்ட் செட்டே எப்படின்னா இட்ஸ் ஆல் டூ வித் மைண்ட் செட் சார். இது வந்து பணம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் கிடையாது. இது வந்து மைண்ட் செட் தான். நம்ம மைண்ட் செட் என்ன, கிரெடிட் வாங்கலாம்னு இவ்வளவு நாளும் பேமெண்ட்ல ஒரு இடத்துல கொண்டு வந்தாங்கன்னா எல்லா இடத்துலயும் அது மாறும். ஒன் இயருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மைண்ட் செட்க்கு வந்துருவாங்க. காசு கொடுக்காம, அதாவது காசு கொடுக்காமனா வாட் ஐ மீன் இஸ் ஒரு சர்வீஸ்க்கு பே பண்ணாம சர்வீஸ் எடுக்க முடியாதுங்கிறது வந்துரும். பட் அந்த டிரான்சாக்ஷன் பீரியட் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஓகே சார், உங்களோட சவுண்ட் மியூட்ல இருக்கு சார். ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, பேசுங்க. இந்த கர்ஃபியூ பீரியட்லயும் நாங்க வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். சரிங்களா? பெரிஷபிள் குட்ஸ், கர்பின்ஸ், டயரு எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா என்ன, அவங்க இப்ப என்னன்னா பேமெண்ட் அங்க இருந்து வராது அப்படிங்க, பேமெண்ட் அங்க இருந்து டிலே ஆகும்போது சப்சிக்வெண்டா எங்கேயும் எங்களுக்கு பேமெண்ட் ஏதாகுது அப்படிங்காங்க. அது போக ஃபியூச்சர்ல இவங்க ப்ராடக்ட்ஸுக்கு லைக் இப்போ நீங்க ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க சார் சொல்லுங்க. இப்ப நமக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேஜரா இன்வால்வ் ஆகுற இதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல கார்மெண்ட்ஸ், அந்த இது யானை, அப்புறம் மேடப்ஸ், இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குது. இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் பாத்தீங்க. இப்ப நமக்கு சைனா, என்னோட ஏஜென்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரல என்ன சொல்றாங்கன்னா, கண்ட்ரிக்கு சைனா மேல ஒரு அவர்ஷன் இருக்குது. எங்களோட கண்ட்ரிஸ் இப்போ ப்ராக்டிகலா எடுத்தீங்கன்னா யூஎஸ், அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்குது. அதனால இந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் நல்ல சான்சஸ் இருக்குது உங்க சைட்ல அப்படிங்கிறாங்க. இதோட உங்களோட வியூ என்ன? இத பத்தி நீங்க நிறைய அனாலிசிஸ் பண்ணிருப்பீங்க. இதோட உங்களோட வியூ என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த பேமெண்ட் இது ஆகும். ஓகே, ரெண்டாவது வந்து சைனால அவர்ஷன் இருக்கு, அதனால இந்தியால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டா நான் எல்லா இடத்துலயும் சொல்ற ஆன்சர் இதுதான். சைனால இருந்து எல்லாம் மூவ் ஆகாது சார். யார்கிட்ட வாங்குறதுக்கு பணம் இருக்கு? ஆல்ரெடி they have started getting every grain இப்போ கண்ட்ரோல்ல இருக்கிறது சைனாட்ட தான் இருக்கு. ஆயில் கண்ட்ரோல்ல இருக்கிறது சைனால தான் இருக்குது. சைனா ஈவன் இந்தியாவே பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கிற லீடிங் யூனிகார்ன்ஸ் எல்லாத்துலயும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது சைனா கிட்ட தான் இருக்கு. எல்லா கண்ட்ரிலயும் கண்ட்ரி பேர் இருக்கு, பட் ஹூ கேன் ஆப்ரேட்? இப்போ ஆஸ்திரேலியாவே ஆஸ்திரேலியாவோட எக்கனாமிக் ஹெவிலி டிபெண்ட் ஆன் சைனா. அவங்க எப்படி அதுல இருந்து வெளில வந்து இந்தியாவுக்கு கொடுக்க போறாங்க? சார், இந்தியா I'll be hosting another FB live என்னோட பேஜ்ல. India's position between India and China. India is typically in a middle position for the tug of war between China and US. இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்கா பிளே பண்ணிட்டு இருக்கு, அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆஸ் சச் ஃபுல்லா இந்தியாக்குள்ள சைனால இருந்து சில பிசினஸ் வேணா மூவ் ஆகலாமே தவிர சைனீஸ்க்கு பிசினஸ் போகாம இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் கேஸ்டர் ஆயில்ல இந்தியா தான் ப்ரொடக்ஷன்ல டாப். ஆனா லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்க உங்களுக்கு தெரியும் யார் கேஸ்டர் ஆயில் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு. This will happen. என்ன, everything will be routed through India. அவ்வளவுதான். ஓகே, மியூட் சார். சார் கேக்கல. We are also சார் மியூட் சார். So depends on வந்து ஆக்டிவ் இன்கிரிடியன்ட்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிபெண்டன்சி இருக்குது. மோர் ஓவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பையர்ஸ் கிட்ட இருந்து ஆர்டர் கேன்சல் ஆகி பாத்தீங்கன்னா ஈவன் பங்களாதேஷ்க்கும் ஆர்டர் கேன்சல் ஆகுது. நமக்குமே 40% டிஸ்கவுண்ட் எல்லாம் கேக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஒரு இது இருக்கும்? கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி தே ஹவ் ஸ்டார்டட் டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தே ஹேவ் a சவுடெக்ஸ் அசோசியேஷன் ஒன்னு இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கம் டாக்ஸ் கேன்சல் பண்ணுங்கிறாங்க, குட்ஸை வந்து திருப்பி ரீட்டைல் மார்க்கெட்ல. நம்மளோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்தியாவே ஒரு கன்சம்ஷன் மார்க்கெட்.
ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இதை வந்து திருப்பி இந்த மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் டேமேஜ் இப்போதைக்கு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்க்குறது டேமேஜ் மினிமைஸ் பண்றது தான். அதுக்கப்புறம் தான் தே வில் கம் ஃபார் எக்ஸ்போர்ட்ஸ்க்கு திருப்பி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஃபோக்கஸ் பண்றதுக்கு 1 year ஆயிடும். பிகாஸ் நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வி ஆர் நாட் கேட்டரிங் ஃபார் எவ்ரி சீசன். ஸோ இது நான் பேக் டு அவங்க ஆப்ரேஷன் வரதுக்கு 1.5 years ஆயிடும். இப்போ உங்களோட பிரைம் கஸ்டமர்ஸ்லாம் வந்து டெக்ஸ்டைல் தான் அப்படின்னா you have to start looking for other இது 1 to 1 சைடுல இருந்து ஓகே 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 இல்ல 40% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் எல்லாம் கேக்குறாங்க இப்போ போய் ரீச் ஆன ப்ராடக்ட்டுக்கு அப்படின்றாப்ல வந்துன்னு அது இதே மாதிரி அதுக்கு தான் ரீசன்ஸ் தான் என்னன்னு கேக்குறேன் வேற ஒன்று. ஸோ இது வந்து தட் இஸ் டு டூ வித் இன்டர்பர்சனல் ஸ்கில் தான் சார். இது வந்து எல்லா இடத்துலயும் மார்க்கெட் இதுதான் ஆகுது. ஹவு ஸ்மார்ட் த கிளைண்ட் கேன் நெகோஷியேட் தான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ எங்களோட இதுலயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா வராங்க. நான் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றோம், அப் டு 2 lakhs வரைக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி மார்க்கெட்டிங்க்கு, 3 months கழிச்சு நீங்க ஆர்டர் எடுத்து கொடுத்தா போதும்னு. ஸோ இட் இஸ் டு டூ வித் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில். அஃப்கோர்ஸ் சேலஞ்சஸ் இருக்கு, பாவம் தான், கஷ்டம் தான். பட் இதுக்கு நம்ம ஒரு வழி சொல்ல முடியாது. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு வெல் தேர் ட்ரஸ்ட் ஆர் த ரிலேஷன்ஷிப் வித் தேர் பையர்ஸ், எவ்வளவு வெல்ல நெகோஷியேட் பண்ண முடியும், கண்டிஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ண வைக்க முடியும், அதை பொறுத்து தான் சார். தேங்க்யூ மேம். மேம் கேக்குதுங்களா? கேன் யூ ஏபிள் டு ஹியர் மீ? மேடம் இப்போ எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஜெனரலா எனி சைட்ஸ் யூ சஜஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேடம். மாரிஸ் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸ்டடி பண்றதுக்குன்னா நான் அதான் we are the leaders in providing online exports coaching in India. ஸோ எங்களோட கோர்ஸ் ஏற்கனவே 20 countriesல இருந்து 300 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வி ப்ரொவைட், அதுக்கான லிங்க் தான் நான் கொடுத்தேன். ஐ கேன் ஷேர் அகேன். ஓகே இது ஓகே 1 minute. ஓகே திஸ் இஸ் த லிங்க். நீங்க படிக்கணும் படிக்கலாம். ஸோ அகேன் as I said உங்களுக்கு மட்டும் ஐ எம் ஆஃபரிங் a 50% ஆஃப் ஆன் இட். அதில் வந்து உங்களுக்கு ட்ராவல் பண்ணாமல் எப்படி பையர் கண்டுபிடிக்கணும், இன்கோ டேர்ம்ஸ் என்ன, எப்படி ப்ராடக்டை சோர்ஸ் பண்ணணும். நீங்கள் கேட்டிருக்கீங்க இல்லையா, இந்தியாவில் வந்து எந்த பிஸ்னஸ் நல்லா மூவ் ஆகும், அதை எப்படி டேட்டா ஸ்டடி பண்ணணும், என்ன ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருக்கு, எப்படி ஒரு பையர் வந்து ஜென்யூனுங்கிறத கண்டுபிடிக்கணும், அதெல்லாம். சில்ஸ்டார் குமார்னு ஒருத்தர் அருண் 2 பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அவங்கள பேசுறோம், ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யா சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சில்ஸ்டார் குமார்னு இருக்கவங்க யூ கேன் டாக். சரி, நமஸ்காரம் எல்லாருக்கும். வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? மேடம் உங்களோட ஸ்பீச் எல்லாம் எக்ஸலண்ட், நல்லாவே வந்து ரொம்ப பொறுமையா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. என்னோட டவுட் நான் கொஸ்டின்ல போட்டேன். நான் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ் வந்து மலேசியா, சிங்கப்பூர், சம் அதர் கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? சில்க் சாரீஸ் மட்டும் இல்லாம சில்க் ஷால் சம்திங் லைக் தட். எனக்கு என்னன்னா ஆஃப்டர் லாக்டவுன் இன் ஃபியூச்சர் நம்மளோட தொழில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட். சோ அது உங்க சைடுல இருந்து ஏதாவது ஃபீட்பேக்ஸ்? எஸ், வெரி குட் क्वेश्चन சார். நீங்க வந்து வீவரா இல்ல வெறும் ரீட்டைல்ல மட்டும் இருக்கீங்களாங்கிறது? மேனுஃபேக்சர். சோ வெரி குட் சார். சார் ஆஸ் சச் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல் எமோஷனல் அட்டாச் ப்ராடக்ட். நீங்க டெஃபினெட்லி இந்தியன் டயஸ்போராக்கு தான் இதை சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மலேசியா, சிங்கப்பூர், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்னா நீங்க யூரோப்பிய கண்ட்ரில பிரான்ஸுக்கு பண்ணிருப்பீங்க, ஸ்பெயினுக்கு பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. am I right? ஓகே, பிரான்ஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் கனடா பண்றோம். கனடா பிகாஸ் இந்தியன் டயஸ்போரா அதிகமா இருக்கிற இடத்துல ஆர் த ஏசியன் டயஸ்போரா இருக்கிற இடத்துல பண்றீங்க. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா சாரி சார். ஓகே மேம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். ஓகே ஃபைன். சோ இந்த ப்ராடக்ட் வந்து ஏன் நம்ம வாங்குறோம்னா we have emotionally attached to the culture and our tradition. ரெகுலரா சில்க் சாரி வாங்குவோம்னா ரெகுலரா சில்க் சாரி வாங்க மாட்டோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க விட you will be selling in much bigger இதுல தான் வாங்குறீங்க. நீங்க இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா being a manufacturer, லாக்டவுனுக்கு முன்னாடி உள்ள சில தீபாவளி தீம்டு சாரீஸ், சைல்ட்ஹுட் மெமரிஸா அவங்க ப்ரொவோக் பண்ற மாதிரி சாரீஸ் நீங்க வந்து ரெடி பண்ணி இ-காமர்ஸ் இது இப்போ நீங்க வந்து உங்களோட பிசினஸ் மாடல்ல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ ஃபியூச்சர் எந்த ஒரு செக்டாரும் அழிஞ்சு போகாது. ஈவன் டிராவல் ஆல்சோ வில் கம் பேக். எக்ஸிபிஷன் ஆல்சோ வர்ச்சுவல் எக்ஸிபிஷன் கொண்டு வருவாங்க. பட் எதுவுமே இருந்த மாதிரி இருக்காது. யூ ஹாவ் டு பிரிங் இனோவேஷன் இன்டு யுவர் பிசினஸ் மாடல். இ-காமர்ஸ் டெவலப் பண்ணுங்க. உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து எப்போதும் பண்ற ப்ராடக்ட் பண்ணாம
கனடால இது வரைக்கும் எந்த மாதிரி சீசன்ல ஒரு டேட்டா ஸ்டடி பண்ணுங்க. மலேசியா, சிங்கப்பூர், கனடாவை எந்தெந்த டைம்ல நீங்க அதிகமா சேல்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுடைய சேல்ஸ் டேட்டா எடுங்க. எப்படிப்பட்டவங்களுக்கு அதிகமா சேல்ஸ் பண்ணிருக்கீங்கிறத எடுங்க. அவங்க வந்து ஒருவேளை ஏஜ் கேப், உங்களுக்கு ஏஜ் பிராக்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருந்துச்சுன்னா அந்த டைம்ல நடந்த கோயில் திருவிழாக்களோ இல்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி சைல்ட்ஹுட் மெமரிஸ ப்ரோவோக் பண்ற மாதிரியான டிசைன்ஸ் உங்களால கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இப்போ வந்து ஃபுட்டு ரொம்ப அதிக ஹைப் இதுல இருக்கு. ஹைப் இதுனா சேல்ஸ்ல இல்ல, இட் ஹாஸ் பிகம் கன்சோலிங் இது மாதிரி ஆயிடுச்சு. எந்த மீடியா எடுங்க ஒரு ஃபுட் போஸ்ட் இருக்கும். because that is what they feel as a comfort. இதெல்லாம் வந்து எமோஷனல் ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ். இதுல எப்படி நீங்க எமோஷனை இன்னும் அதிகமா கொண்டு வரலாம், எவ்வளவு குயிக் எஃபிஷியன்ட்டா காஸ்ட் எஃபெக்டிவா சேல்ஸ் பண்ணலாம்னு பாருங்க. ஃபியூச்சர் will be definitely there, sir. But this is the right time you have to focus into it, and you have a very good platform. As much as give much to the platform, take much from the platform, you will definitely thrive. Thank you, ma'am. Mr. Aru sir, நீங்க கேளுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. followed by சார் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே. வணக்கம் மேடம். உங்களோட டிஸ்கஷன் ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இப்போ சொந்தமாக மரச்செக்கு எண்ணெய் வந்து பண்ணிக்கிறேன் மேடம். லாஸ்ட் 1.5 year ஒரு இனிஷியல் ஸ்டார்ட் தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பற்றி எனக்கு ஒன்றும் எக்ஸ்போஷர் இல்லை. அது எப்படி வந்து உள்ளே போகணும், என்ன பண்ணணும். இப்போ அவங்க ஏற்கனவே கேட்டாங்கல்ல, ஒரு பிரதர் வந்து கேட்டார், எக்ஸ்போர்ட் பற்றி எதுவும் ஏஜென்சி இருக்கா, டீச்சிங் இது இருக்கா. அதே மாதிரி நான் வந்து எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. இப்போ தான் வந்து எக்ஸ்போர்ட்குள்ளே போகிற மாதிரி இருக்கேன். ஓகே, இப்போ நீங்க கேக்குறது வந்து மரச்செக்கு எண்ணெய் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அது தனி கொஸ்டின். எப்படி படிச்சுக்கணும்னு சொன்னா அகைன் அண்ட் அகைன் நான் சொன்னது எஸ் வி ப்ரொவைடட், பட் இட் வில் பி இன் இங்கிலீஷ். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும்னா நீங்க பண்ணலாம். மரச்செக்கு எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி வந்து மார்க்கெட்டிங்கை டச் பண்ண போறீங்க. இப்போ என்ன விஷயம்னா வி ஆர் ஆல் ரெடி டு இப்போ மைண்ட் செட் என்ன அப்படின்னா இருக்கிற பணத்தை எவ்வளவு எஃபிஷியன்ட்டா நம்ம யூஸ் பண்ணுங்கிறது தான் இப்போ இருக்கிற நம்மளோட மைண்ட் செட். எல்லா கண்ட்ரிலையும் தான் மைண்ட் செட். முன்னால எப்படின்னா ஒரு செக்டர் மேல இருக்கும், ஒரு செக்டர் கீழே இருக்கும். இப்போ எல்லாரும் முதல்ல தன்னோட ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும், இம்யூனிட்டியை டெவலப் பண்ணணும். இதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஆஃப் எவ்ரி ஒன். அட் த எண்ட் ஆஃப் த டே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வி ஹாவ் டு கிவ் ஃபுட் டு த பீப்புள். ஸோ இது ரெண்டையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணும். உங்க ப்ராடக்ட் ஒருத்தர் வாங்கி செல் பண்றதுனால அவங்களோட வாழ்வாதாரம் இருக்குமா. ஸோ யூ கேன் கிரியேட், நான் சொன்ன மாதிரி நீங்க ட்ரேட் ஹப் வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்களே ஒரு ரீசெல்லிங் ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இந்த முன்னெல்லாம் மரச்செக்கு எண்ணெய் 400 ரூபாய் 500 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் விற்காம வெரி தின் மார்ஜின்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். பேக்கேஜிங் அதுக்கேற்ற மாதிரி எஃபிஷியன்ட்டா மிக்சடா நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் நீங்க பண்ணலாம். உங்க கையில எல்லா ரிசோர்ஸும் இருக்கு. நீங்க கனெக்டிங் த டாட்ஸ் தான் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. நீங்க பண்ணலாம். ஓகே மேடம். இல்லை ஹலோ சொல்லுங்க சார். இல்லை எக்ஸ்போர்ட்டுக்குள்ளே வந்து எப்படி போகிறது, எக்ஸ்போர்ட் அந்த சைடு உள்ள மார்க்கெட்டிங், ஃபாரின் மார்க்கெட்டிங் வந்து நாம வந்து எப்படி பண்ணுறது. ஃபாரின் மார்க்கெட்டிங் நீங்க அதுதான் சார் நான் திருப்பியும் சொல்றேன். நீங்க ஃபாரின் மார்க்கெட்டுக்கு பையர் புதுசா கண்டுபிடிச்சி பல்காலாம் நீங்க சேல்ஸ் பண்ண முடியாது இந்த டைம்ல. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களோட சேர்ந்து பண்ணுங்க. ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு உங்க ப்ராடக்ட் எசென்ஷியல் ஐட்டம்ல வந்துடும். சரிங்களா. அந்த மரச்செக்கு எண்ணெயில நீங்க வந்து சும்மாலாம் லேபிளிங்லாம் இந்த ஆயில் ஐட்டம்னா அப்படின்னா லேபிளிங்கு எதுக்கு போகுது, பேக்கேஜ், இதுல எல்லாம் நிறைய இது இருக்கு. ஸோ தட் கேனாட் பி கவர்ட் இன் திஸ் 1 minute. இதுல வந்து நம்ம இதுல கவர் பண்ண முடியாது. நிறைய டீடைலிங் போக வேண்டியது இருக்கு. பட் நீங்க மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்க ட்ரை டு கொலாபரேட் வித் சம்ஒன் ஆல்ரெடி டூயிங் த எக்ஸ்போர்ட். உங்களுடைய நம்மளோட இந்தியன் டயஸ்போராக்கே யார் பண்றாங்கன்னு பார்த்து அவங்களோட எதுவும் சேர்ந்து உங்க பொருளையும் சேர்த்து பண்ண சொல்ல முடியுமா, அவங்களுக்கும் நீங்க ஒரு ரெவென்யூ கிரியேட் பண்ண முடியுமான்னு பாருங்க. சார் we will share madam number ஷேர் பண்றோங்க. you can ask her personally, so it will be more useful எல்லாரோட டைமிங். sorry I request not to share my number sir. Okay, you can mail her. avoid இது நான் மெயில் ஷேர் பண்றேன். yeah we'll any நீங்க கான்டாக்ட் பண்ணனும்னா ப்ளீஸ் yes சாந்தி மேம் கிட்ட நீங்க இது பண்ணுங்க. Okay sir, நீங்க உங்க questions வந்து you can send a mail to madam, she will answer for it. any other thing you can contact because her. I can't provide false promise la enala provide பண்ண முடியாது. I'll get back to you as early as possible, but how earlyங்கிறது எனக்கு நீங்க 24 yeah madam, we got it yes ங்க madam. ஒரு final question we can close with this ங்க. நீங்க cluster பத்தி சொல்லியிருந்தீங்க. so வந்து இப்ப
கிளஸ்டர் மூலியமா எங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இது பண்ணலாமா, நாங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமா? இஸ் இட் ஈஸி டு ஐடென்டிஃபை கிளஸ்டர்ஸ் இன் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்? அதுக்கு ஏதாவது டேட்டாஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கிளஸ்டர்னு மீன் பண்ணது என்ன அப்படின்னா, 2 விதத்துல. கிளஸ்டர் இன் அப்டைனிங் தி சப்போர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். அது வந்து கவர்மெண்ட் எப்போவுமே ஃபுட் அண்ட் பிரிவரேஜஸ் கிளஸ்டர்ஸை வந்து மெயினாக தான் வச்சிருக்காங்க, மெயின் இம்பார்ட்டன்ஸாக தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சில இண்டஸ்ட்ரியல்ஸ் இது கிளஸ்டர்ஸ், அது நீங்கள் மேக் இன் இந்தியா போர்ட்டல் போனாலே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த கிளஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. பட் இப்போ ஃபாரின் பையர்ஸ் கிளஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இட் ஆப்ரேட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் கிளஸ்டர்னு நம்ம போனோம் அப்படின்னா இந்தியன் ஃபுட் அண்ட் இது வந்து டைரக்டாக எண்ட் யூஸ் அங்கே யூஸ் ஆகாது. அப்போ இந்தியன் டயஸ்பராக்கு தான் போய் ஆகணும். சரிங்களா? எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தேர் வில் பி அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் கிளஸ்டர்ஸை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ஆக்டிவாக இது பண்ணாமே தவிர நீங்கள் சேல்ஸ் மோடில் அப்ரோச் பண்ணிங்கன்னா உடனே ஆர்டர் வராது. ஆனஸ்ட்லி நிறைய பேர் இங்கே நீங்கள் வந்து பையர்ஸ் இமெயில் எடுத்து போட்டிருப்பீங்க, ரிப்ளை வராது. நார்மல் மைண்ட் செட் யோசிச்சு பாருங்க. என்ன உங்களை பற்றி தெரியாத உங்களுக்கு ஒருத்தர் தெரியாமல் அவங்க உங்களுக்கு மெயில் போட்டிருக்காங்க, ஒரு சேல்ஸ் மெயில் வருதுன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணாமலே டெலிட் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ஒரு பையரும். இதில் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, உங்களுடைய செக்டார் அந்த கண்ட்ரில ஒரு இம்பார்ட்டன்டான செக்டாரா, அதுதான் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்குதா, அந்த மாதிரி அசோசியேஷன் இருந்துச்சுன்னா எப்படி இங்க இருந்து அங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், நம்மளால அங்க கம்யூனிகேட் பண்ண முடியுமா, உங்களை நீங்க எப்படி தெரியப்படுத்த போறீங்க, இதெல்லாம் தான் முக்கியம். இந்த டைம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமா என்னன்னா லிங்க்டின் நீங்க எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான கிளஸ்டர்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். பிகாஸ் எவ்ரி அசோசியேஷன்ஸ் ஆர் கிளஸ்டர்ஸ் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் லிங்க்டின் அண்ட் தே அக்செப்ட். அதுல முக்காசி இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க, அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் யூ வில் கெட் டு கிவ் அ பர்சனல் டச். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல. ரொம்ப முக்கியம் என்னன்னா பர்சனல் டச். Superb, madam. Madam, I think you have answered very superbly. Navin, yes. Thank you, Ashwin. Can I have the questions? Yeah, for your patience answer. Ma'am சொன்ன மாதிரி ஏதாச்சும் question இருந்துச்சு மேம் ரீச் பண்ணோம்னா அவங்க இமெயில் அனுப்பிச்சு விடுறேன். ப்ளீஸ் டூ ஆஸ்க் ஹர் த்ரூ இமெயில். இல்ல நம்ம சாந்தி மேம் இருக்காங்க, she will be helping you. Thanks ma'am. இப்போ word of thanks by Kamleshana. I would like you to take over the mic now, please. Kamleshana. Thank you, Navin. First of all, I would like to thank our guest speaker, Mrs. Mahalakshmi Arunraj ma'am. It was really a wonderful session. லாஸ்ட் வீக்கே உங்களுடைய செஷன் பிளான் பண்ணி உங்களுடைய டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வீக் இட் ஹஸ் பீன் போஸ்ட்போன்ட். ஸ்டில் அவர் டீம், எங்களுடைய இம்பார்ட் டீம் இஸ் வெரி ஹாப்பி டு see you. உங்களை அட் எனி காஸ்ட் மிஸ் பண்ணாம இங்க கூட்டிட்டு வந்தது இல்ல. எங்க இம்பா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுது. தேங்க்ஸ் ஃபார் ஹானரிங் அவர் மேடம். இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் செஷன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ரொம்பவே பொறுமையா பதில் சொன்னீங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபால்ஸா எதுவும் சொல்லாம ரொம்ப ஹானஸ்ட்லி அட் த சேம் டைம் ரொம்ப கன்வின்சிங்கா, ஏன்னா நம்ம பதில் சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக ஹாஷா சொல்லாம, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அதுக்கான ஆன்சர்ஸ், பட் ஸ்டில் ஒரு ஆதங்கம் இருக்கும். ஸோ என்னைக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல கேட்கும் போது அதை ஹானஸ்டாவும் சொல்லணும், சேம் டைம் வந்து கன்வின்சிங்காவும் சொல்லணும் அப்படிங்கறதுல ஐ திங்க் ரியலி யூ டிட் வெல் மேடம். ஸோ வித் தட் ஐ ஒன்ஸ் அகைன் தேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் இம்பா. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அதே மாதிரி நம்ம சாந்தி ராஜ்குமார் மேம் அவங்களும் வந்து உங்களை வந்து இம்பாக்ட் அறிமுகப்படுத்தி இந்த செஷனை கூட்டு வந்ததுக்கு ரியலி தேங்க் சாந்தி ராஜ்குமார். Thank you Mahalakshmi ma'am. Really it was a wonderful session ma'am. Thanks a lot ma'am. I really hope இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். Please take action. I'm happy that you found it useful and thank you so much. practical இருந்துச்சுன்னா ஏதாவது நீங்க இதுல இன்புட் எடுத்து அது ரிசல்ட் வந்துச்சுன்னா போட்டிருந்தீங்கன்னா that is the real thing I am expecting out of this session. Thank you so much. Sure ma'am. Really true madam. இப்போ இங்க பிசினஸ் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம டொமஸ்டிக் பிசினஸ் whether it's a retail wholesale whatever it may be எல்லாமே இருக்கிறவங்க பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் பிசினஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நியூ கமர்ஸ் நியூ பிகினர்ஸ் அவங்களுக்கும் நிறைய வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னுட்டு
பட் ஸ்டில் பொலைட்லி நம்ம வந்து அது வந்து இட் வில் நாட் ஹேப்பன் இமீடியட்லி. எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கும் எல்லாம் ரீசெட் மோட்ல போகுது அப்படின்னும் போது எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ஆகிறதுக்கும் நியூ ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம், நம்மளுடைய மைண்ட் செட்டை அந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்றது, அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரியலி ஐ திங்க் you have did a very marvelous job. So எல்லாருக்குமே வந்து அந்த டைம் கேப் கொடுத்து I think you have answered. Great madam, thanks for that information. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பொறுமையா நீங்க பதில் சொன்னதுக்கு இட்ஸ் really great for you for being here. Thanks for coming madam. Thank you Kamlesh for your wonderful word of thanks. Thanks a lot ma'am Alishma for your time. Yeah, with that na பேசுறீங்களா? Yeah, with that for sure நம்மளுடைய ஜெனரல் செக்ரட்டரி அப்பு சந்திரசேகர், சாரி நம்மளுடைய பிஎஸ்என்ஏ காலேஜ் ரகுராம் சார், ஸோ ஒன் அமங் த 4 pillars ஆஃப் இம்பா. ஸோ அவர் இம்பாவை பத்தி ரொம்ப அழகா சொன்னதுக்கு for sure we have to say thanks for him. ஜெனரலா வந்து மற்ற சமயத்தில் நம்ம பேசும்போது சாருன்னு சொன்னாவே அப்பவே உரிமையா சொல்லுவாரு, இது என்ன உறவுக்குள்ள சாரு அப்படின்ட்டு, அண்ணா சொல்லு அப்படின்வாரு, அண்ணா தம்பி அப்படின்னு சொல்லணும்ட்டு. Now we have made it brother team நவீன். So அதுக்கு முன்னோடியா இருந்த நம்மளுடைய ரகுராம் சார் கட்டாயமா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். இந்த ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுக்கு, இந்த நாலேஜ் செஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்ததுக்கு நம்மளுடைய டெக் டீம், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர், திருநெல்வேலி, வெள்ளூர், அதே மாதிரி நம்மளுடைய அஸ்வின் பிரதர் அழகா கோஆர்டினேட் பண்ணி மாடரேட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிவன். இது எல்லாரையும் காட்டிலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம தேங்க் பண்ண வேண்டியது நம்மளுடைய மெம்பர்ஸ். ஸோ நம்ம நாலேஜ் செஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த நாலேஜ் செஷன்ஸ் நம்ம பண்ணும் போது இது வந்து ஆக்சுவலா இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நிச் மார்க்கெட், எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி மட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு செக்மெண்ட். ஸ்டில் இந்த செஷனுக்கு we have crossed 170+ members. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பார்ட்டிசிபேஷன் கொடுத்த நம்மளுடைய மெம்பர்ஸுக்கு கட்டாயமா நம்ம தேங்க் பண்ணி ஆகணும். Thanks for everyone. Again, thanks to Mahalakshmi ma'am. Thanks for joining us. Thank you. Thank you so much for wonderful